கர்த்தர் நல்லவர், அவர் நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஹல்லேலூயா, ஆமென். பிள்ளைகள் போகலாம், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க கிளம்பலாம். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுத்த அவருடைய வார்த்தை இங்கே கவனிங்க. ஆமாம், தெரியாத இடம் இல்லை, காட்டுக்குள்ளே இல்லை, ஆலயத்தில் தான் போகிறாங்க. ஆமென். எங்கேயும் போயிட மாட்டாங்க. அவங்களுக்கு இன்சார்ஜாக ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார்கள். நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம். நான் திரும்ப சொல்கிறேன், ஆலயத்துக்கு வரும்போது பைபிளோடு என்ன செய்யணும்? வரணும். ஆலயத்தில் வசனம் சொல்லும்போது அந்த வசனத்தை பைபிளில் என்ன செய்யணும்? எடுக்கணும். அந்த வசனத்தை வாசிக்கணும். இதில் இருக்கிறது தான் பாஸ்டர் பேசுகிறாரா அப்படின்னு என்ன செய்யணும்? அதை கவனிக்கணும். ஸோ ஆலயத்திற்கு வரும்போது வேதாகமம் ரொம்ப முக்கியம். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். எனக்கு அருமையானவர்களே, நமக்காக பிறந்து வசனம் வாசிக்கும்போது பைபிளை பார்க்கணும், வாசித்து முடித்து பேச ஆரம்பிக்கும்போது என்ன பார்க்கணும்? எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியதாக இருக்குது. உங்களெல்லாம் என்ன செய்ய? சரி, உங்களுக்காக நமக்காக பிறந்து நமக்காக வாழ்ந்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றைக்கு சிங்காசனத்திலே இன்றும் நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிற இயேசுவுக்கு ஒரு விருப்பம், ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம் என்னவென்று சொன்னால், உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். My inmost being will exalt when your lips speak what is right. இன்றைக்கு உங்கள் முன்னே தேவனாகிய கர்த்தர் ஓர் கேள்வி வைக்கிறார். என்ன கேள்வி என்றால், உங்கள் உதடுகளில் இருந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ஒன்று சரியானவைகளா, 2 நீங்கள் பேசுகிற அந்த வார்த்தைகளால் உங்களை உருவாக்கின தேவனின் இருதயம் மகிழுகிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஜெப நேரத்திலும், ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாதவைகள் என் வாழ்க்கையில் இருந்தால் என்னை மன்னியும் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பது மூல வளர்ச்சி இல்லாத புள்ளன்னு அர்த்தம். ஆமேன், ஹல்லேலூயா. அநேகர் பாருங்க, தங்கள் வாய்களில் வருகிற வார்த்தைகளை கொட்டிவிட்டு தாங்கள் பேசின வார்த்தைகள் தவறு என்பதை உணர்ந்து அதன் பின்பு நான் பேசினது தவறு, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்பது சரி. ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒன்று, உன் வாழ்நாட்களில் மன்னிப்பு கேட்காத அளவிற்கு ஞானமாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் பேசினது புரியுது? எல்லாருக்கும் பிள்ளைகள் உண்டு. எப்பவும் உங்கள் பிள்ளைங்க யார்கிட்டையாவது மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குமா? அது கூட பிறந்தவர்களாக இருக்கலாம், இல்லை படிக்கிற இடத்துலையா இருக்கலாம். நீங்கள் யோசித்து பார்ப்பீங்க, ஏண்டா நீ மட்டும் எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிற?
இப்போ மன்னிப்பு கேட்பது தவறா? இல்லை, மன்னிப்பு கேட்க வேண்டும். ஆனால் அதை காட்டிலும் ஞானமான ஒரு காரியம் உண்டு என்று சொன்னால், மன்னிப்பு கேட்கும் அளவிற்கு போகாதபடி ஞானமாய் நடந்து கொள்வது. சிலருக்கு சில ஊழியங்கள், சில சபைகள், சில போதகர்களை பார்க்கும்போது, எங்கள் பாஸ்டர் எல்லாம் செஞ்சிருவார், செஞ்சுட்டு எங்கள் பாஸ்டர் பலிபீடத்தில் நின்று மன்னிப்பு கேட்டுருவார். எங்கள் பாஸ்டர் மன்னிப்பு கேட்ட உடனே சபையார் மன்னிச்சிருவாங்க. இஸ் இட் ரைட்? ஒவ்வொரு முறையும் போதகராய் இருக்கிறவர் ஆலயத்திலே பலிபீடத்தில் நின்று ஜனங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருப்பது அவர் மேல் இருக்கிற அபிஷேகமும் அழைப்பும் அவர் ஆவியானவரால் நடத்தப்படுவதையும் குறித்து கேள்விகளை எழுப்பும். மாறாக மன்னிப்பு கேட்காதபடி வாழ வேண்டும் என்று சொன்னால், உன் உதடுகள், உன் வாயை திறந்து நீ பேசும்போது எது சரி என்பதை அறிந்து நீ பேசுவாயானால் யாரிடத்திலும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் இன்றைக்கு உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களை குறித்து நீங்கள் யோசிக்க வேண்டும். என் உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தைகள் சரியானவைகளா, தவறானவைகளா? ஒவ்வொரு நாளும் அநேகரை குறித்து பேசுகிறார்கள். உங்கள்கிட்ட நேரப்போக்கு ஆகணும்னு சொன்னால் யாரையாவது ஒருத்தரை பேசுவாங்க. அதுலேயும் உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை பற்றி எடுத்து விடுவாங்க. அங்கே போனோம் தெரியுமா, இங்கே போனோம் தெரியுமா, அநேக காரியங்களை சொல்லுவார்கள். சொன்னதெல்லாம் கேட்டு அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு நினச்சி நீங்கள் அநேக காரியங்களை பேசுவீர்கள். கடைசியில் நீங்கள் பேசுகிறது தான் சம்மந்தப்பட்டவங்க காதுக்கு என்ன செய்யும்? வரும். இப்போ அவங்க காதுக்கு வரும்போது உங்கள் இருதயம் குற்ற உணர்வாக இருக்கும். நீங்கள் அந்த காரியத்தை உங்களிடத்தில் சம்பந்தப்பட்ட நபர் கிளியர் பண்ணும்போது நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள், ஐயோ நான் பேசினது தான் தப்பு, யாரை பேசினனோ அவர் மேலே இப்படி ஒரு, அல்லது அவள் மேலே இப்படி ஒரு தவறு இல்லை. உடனே என்ன செய்வோம்? ஐயோ உங்களை தப்பாக நினச்சி நான் பேசிட்டேன், அவங்க சொன்னதை கேட்டு பேசிட்டேன், என்ன செஞ்சிருங்க? டூ யூ ஹாவ் சென்ஸ்? அறிவு இருக்கிறதா? யார் சொன்னாலும் கேட்டு 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 அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதையும் நம்பி உங்கள் வாய்களிலிருந்து, உங்கள் உதடுகளிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் சரியா தவறா என்பதை புரியாமல் வார்த்தைகளை கொட்டி கொண்டிருக்கிறாய். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பேசுகிற இந்த வார்த்தைகளால் உன் தகப்பன் என் இருதயம் சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறியா? உங்களுக்கு ஒரு வேளை தெரியும் நீங்கள் பேசுகிறது தான் சரின்னு, ஆனால் கர்த்தருக்கு தெரியும் நீ பேசுகிறது சரியா தவறான்னு. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே விசாரணையிலையும் இப்போ மெய்யை காணும். ஆமே, அவர்கள் தங்களுக்கு சாதகமானவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தே டோன்ட் நோ த ட்ரூத். என்ன உண்மை என்பது அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொருவருடைய பார்வையிலும் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு மனிதன் பார்வையில் வித்தியாசமாக இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுஷனை போல பார்க்கிறவர் அல்ல. அவருக்கு முன்பாக எந்த வித்தியாசமும் இல்லை. எப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதோ அவைகளை அப்படியே உண்மையாய் காண்கிறவர் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். உங்கள் வாய்களிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை யோசித்து பாருங்கள். சின்ன பிள்ளையில் ஒரு விளையாட்டு விளையாண்டுருப்போம், வட்டமாக உட்காந்துருப்போம். ஆள் இடது பக்கம் ஒருத்தன்ட்ட காதுக்குள்ளே ஒன்று சொல்லுவான், இவன் ஒன்று சொல்லியிருப்பான். ரெண்டாவது ஆள் மூணாவது ஆள்கிட்ட சொல்லும், மூணாவது ஆள் நாலாவது ஆள்கிட்ட சொல்லும், அஞ்சாவது ஆள் ஆறாவது ஆள்கிட்ட சொல்லும். இப்படியே எந்த ஆள் சொன்னாலும் அந்த ஆளுக்கு திரும்ப வரும். ஆரம்பித்து விட்டது கத்திரிக்காவாக இருக்கும், முடிஞ்சு வரும்போது முட்டைக்கோஸாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு அருமையானவர்களே, ஏக்கத்தோடு சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த காலையிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஒரு தகப்பனாய் உங்கள் வீட்டிற்குள்ளே, சபையிலே, பொது இடங்களிலே, வேலை ஸ்தலங்களிலே நீங்கள் பேசுகிறீர்களே, உங்கள் உதடுகளிலிருந்து புறப்படும் வார்த்தைகள் செம்மையானவைகளா? உங்கள் உதடுகளிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகள் சரியானவைகளா? அவைகள் சரியானவைகளாய் இருக்குமானால் என் இருதயம் மகிழும். என் இருதயம் நல்லா நேராக சமணங்கால் போட்டு உட்காரு, பைபிள் எடுத்து கையில் வை. அல்லேலூயா. இப்போ பேசுகிற வார்த்தைகள் தவறானவைகளாக இருந்தால் தேவனுடைய இருதயம் தனித்தனியாக சொல்லணுமா?
தேவனுடைய இருதயம் துக்கப்படும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளோ வார்த்தைகள் உங்கள் நாவுகளிலிருந்து புறப்படுது. எத்தனை வார்த்தையை கொட்டுறோம். திருவள்ளுவர் சொல்கிறாரு, எல்லா குறளும் எல்லாருக்கும் தெரியும். தீயினால் சுட்ட புண் உள்ளாரும். ஒரு வார்த்தையை முழுங்கிட்டியே. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாதே நாவினால் சுட்டவடு. கத்தி எடுத்து குத்திடலாம். அடுப்பில் எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கட்டையை எடுத்துகிட்டு வந்து என்ன செய்யலாம்? சுட்டு வச்சிடலாம். அதை கூட கோழி நெய் போட்டு ஆற்றிடலாம். அதுதானே உங்களுடைய மருந்து. அல்லேலூயா. ஆனால் மனிதன் தன்னுடைய நாவுகளிலிருந்து பேசுகிற வார்த்தைகள், பேசுகிறதெல்லாம் பேசிட்டு சாரி எப்படி? ஆமாம், SORRY. ஒன்றை பேசுகிறதெல்லாம் பேசிட்டு சாரி சொன்னால் ஏற்றுக்குவோமா? இன்றைக்கி யார் ஏற்றுக்கொண்டார்களோ யார் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதெல்லாம் நோக்கம். ஆவியானவர் சொல்லுகிறார், சரியானவைகளை செம்மையானவைகளை உன் உதடுகள் பேசுமானால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பிள்ளைங்க ஞானமாக பேசுனாங்கன்னா தாய் தகப்பனுடைய இருதயத்துக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். என் பிள்ளை ஞானவான்ப்பா, என் பிள்ளை ஞானமாக இருக்கிறாப்பா, அவள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரும்னா அவ்வளோ அருமையான வார்த்தையாக இருக்கும். அவள் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை என் இருதயத்தை மகிழ பண்ணும். தாய் தகப்பனாய் இருக்கிற உங்கள் இருதயத்தில் அவ்வளோ ஏக்கங்கள் இருக்குமானால் ஆண்டவர் இன்று பகல் உங்களை பார்த்து சொல்லுகிறார், செம்மையானவைகளை உன் உதடுகள் பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். உன்னை அழைச்சதுக்காக நான் சந்தோஷப்படுவேன், உன்னை அபிஷேகம் பண்ணதுக்காக சந்தோஷப்படுவேன், உன்னை ரட்சித்ததற்காக நான் சந்தோஷப்படுவேன், இன்னைக்கு வரைக்கும் நான் உனக்கு செய்கிற எல்லா உதவிகளுக்காகவும் சந்தோஷப்படுவேன், இன்னைக்கு வரைக்கும் உன்னை வாழ வைக்கிறதுக்காக நான் சந்தோஷப்படுவேன். அதே நேரத்தில் என் உள்ளந்திரியங்கள் வேதனைப்படும்படியான வார்த்தைகள் உன் நாவிலிருந்து வருமானால் அது எத்தனை கவலைக்குரியது என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நான் என்ன அவரை வேதனைப்படுத்தினேன்? நான் என்ன அவளை வேதனைப்படுத்தினேன்? உன் புருஷனை வேதனைப்படுத்தினதை விடு, உன் மனைவியை வேதனைப்படுத்தினதை விடு, உன் பெற்றோரை வேதனைப்படுத்தினதை விடு. அதை காட்டிலும் உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளால் உன்னை உருவாக்கி உனக்காக ஜீவனை தந்த ஆண்டவர் வேதனைப்படுகிறார் என்பதை ஒரு நாள் மறந்துடாத. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேளை சொல்லுவோம், அப்பா தானே பேசினேன் விடு. பிள்ளைக்கு நீ அப்பாவாக இருக்கலாம், ஆனால் உனக்கு ஒரு அப்பா உண்டு, சர்வ வல்லமை உள்ள தெய்வம். ஆமென், அல்லேலூயா. ஒரு வீட்டில் தகப்பன் இருக்கிறதுக்கும் தகப்பன் இல்லாததற்கும் வித்தியாசம் தெரியும். தகப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டில் இருந்தார்னா வீட்டில் இருக்கிற எல்லாம் அடக்கி வாசிக்கப்படும். நான் 80s உள்ளவங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். 80களில் 70 80 அம்மா அப்பா வீட்டில், அம்மாவை விடுங்க, அப்பா வீட்டில் இருக்காருன்னா வீட்டில் அப்பா இருக்காருங்கிறது தெரியும். இப்போல்லாம் அப்பாவுக்கும் மரியாதை கிடையாது, மாமனாருக்கும் மரியாதை கிடையாது, மாமியாருக்கும் என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தருக்கு மரியாதை கிடையாது. என்ன தைரியம்? கல்யாணம் முடிச்சு வர்ற அன்னைக்கு மாமாவை மாமான்னு கூப்பிடாமல் அப்பாங்கிறது. அம்மா கவனமாக இருங்க அப்படிப்பட்ட ஆள்கிட்ட. நீ மாமாவா மாமானே கூப்பிடு போதும். உங்கள் அப்பா உங்கள் வீட்டில் இருக்காரில்ல அவளை அப்பான்னு கூப்பிடு. மாமியாரை அத்தைன்னு சொல்லணும், இல்லை மாமின்னு சொல்லணும். அதை விட்டு அம்மா கவனமாக இருங்க அப்படிப்பட்ட டிக்கெட்டை. அல்லேலூயா. உன் வாயின் வார்த்தையில் கனம் இல்லையே, உன் வாயின் வார்த்தையில் மரியாதை இல்லையே. என்ன தைரியம்? மாமனாருக்கு விரோதமாக கை நீட்ட, மாமியாருக்கு விரோதமாக கை நீட்ட, நாத்தனாருக்கு விரோதமாக கை நீட்ட, புருஷனுக்கு விரோதமாக கை நீட்ட. உன்னை அழைத்த தெய்வம், உன்னை அபிஷேகித்த தெய்வம் உன்னை நினச்சி, உன் கிரிகையை நினச்சி, உன் வார்த்தையை நினச்சி நீ நடந்து கொள்கிற நடக்கை நிமித்தம் வேதனைப்படுவாரா சந்தோஷப்படுவாராங்கிறத என்றாகிலும் உன் இருதயம் உணர்ந்திருக்கிறதா? நீ ஒருவேளை சொல்லலாம், நான் செஞ்சதில் என்ன தப்பு, நான் செஞ்சது சரி, என் இடத்துல இருந்தால் இப்படி தான் செய்வாங்க. முடியும் போது உனக்கு ஒரு உதாரணம் சொல்லுவேன். உன் இடத்தை விட மோசமான இடத்தில் இருந்தவர் உன்ன மாதிரி நடக்கலை, அவர் ஞானவான். கோபம் வந்தால் ப்ரெஷரில் பேசிட்டேன், ப்ரெஷர் வந்தால் பேசணும்னு டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரோ, இவங்கள்ட்ட கவனமாக இருங்க, இவங்களுக்கு ஹை பிபி இருக்குது, இவங்க எப்போவுமே ஏதாவது பேசுவாங்க.
பேசுகிறதெல்லாம் பேச வேண்டியது, செய்கிறதெல்லாம் செய்ய வேண்டியது, செஞ்சு முடிச்சுட்டு சொல்ல வேண்டியது. ப்ரெஷரில் பேசிட்டேன் சாரி. ப்ரெஷர் கூடும்போதே வாயை மூடிட்டு படுத்துக்கணும். இந்த தண்ணி அடிச்சுட்டு சிலர் சொல்லுவாங்க, ஏன் கணவர் உங்கள் கணவர் மாதிரி கிடையாது, ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க, எல்லாமே போடுவார், போட்டுட்டு வந்தால் கம்பளி மூடி படுத்துடுவார், இருக்கிற இடம் தெரியாது. இவர் பரிசுத்தமானான். தண்ணி அடிச்சுட்டு அலம்புறவர் பாவியான், அடிக்கிறதே பாவம். நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா? அடிக்கிறது பாவம். அப்புறம் அமைதியாக படுத்த அண்ணன், நீ ஆடுன அண்ணன். நீ செய்கிற காரியம் தேவனுடைய இருதயத்தை மகிழ பண்ணாது, துக்கப்படுத்தும். இன்னைக்கு திரும்ப சொல்லுவேன், மருமகள்களே, மருமகன்களே, மகனே, மகளே, உன் வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் இருதயம் துக்கப்படும்படி நீ நடப்பாயானால் உன் வாழ்க்கைக்கு நடக்கிறத விட சோதோம் குமாராவுக்கு நடந்தது குறைவாக இருக்கும். என்ன கப்புச்சிப்புன்னு உட்காந்துருக்கீங்க? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, என் வாயின் வார்த்தைகளால் என் ஆண்டவர் மகிழ்வாரா? நீ காட்டில் தனியாக நின்று பேசிக்கிட்டு இருந்தா கூட, வீட்டில் தனி அறைகளில் நீ பேசி கொண்டு இருந்தால் கூட, ஒருவேளை என்னை யார் கேட்க முடியும், என்னை யார் செய்ய முடியும், என்னை யார் அதட்ட முடியும், உன்னை அதட்டுறதுக்கு இந்த பூமியில் யாருமே இல்லாமல் இருந்தால் கூட, நீ ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வியாபி என்பதை மறந்து போவாதே. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் வானத்திற்கேறினாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், செட்டைகளை அடித்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களுக்கு நான் பறந்து போனாலும் அங்கேயும் நீர் இருக்கிறீர், உமது கரம் என்னை பிடிக்கும், உமது கரம் என்னை நடத்தும். நீ ஃப்ளைட்டில் போனாலும் அங்கேயும் இயேசு இருக்கிறார். நீ ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் ஒரு காட்டுக்குள்ளே நீ இருந்தாலும் அங்கேயும் உன்னை காண்கிற ஒரு தெய்வம் உண்டு. வாயில் வருகிற வார்த்தைகள் சரியானவைகளா தவறானவைகளா, உள்ளதை பேசுகிறாயா இல்லாததை பேசுகிறாயா, நீ பேசுகிற வார்த்தைகள் தேவனுடைய இருதயத்தை மகிழ பண்ணுமா இல்லை துக்கப்படுத்துமா என்பதை இந்த காலையிலே நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் சங்கீதம் அதன் 30ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புத்தகம் 37:30 சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். இன்னைக்கு உன் பேச்சில் நியாயம் இருக்கா? நீதிமானுடைய வாய் ஞானத்தை உரைத்து அவனுடைய நாவு நியாயத்தை பேசும். இன்னைக்கு உன் வாயின் வார்த்தையில் நியாயம் உண்டா? வேதம் சொல்லுகிறது, திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் விரோதமா நீ உன் நாவை திறக்காத. ஏன் என்று சொன்னால், அவர்களுக்கு பூமியிலே யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் அவர்களுக்காக வழக்காடுவார். ஒருவேளை புருஷன் இருக்கிறவங்களுக்கு, மனைவி இருக்கிறவர்களுக்கு, என் புருஷனை நீ எப்படி பேசலாம், என் மனைவியை நீ எப்படி பேசலான்னு வரிஞ்சு கட்டி சண்டைக்கு வர்றதுக்கு ஆள் இருக்கலாம். ஒருவேளை அப்படிப்பட்ட தருணங்களை பார்க்கும்போது உங்கள் இருதயம் நினைக்கலாம், எனக்கு யார் இருக்கிறா, எனக்காக பேச யார் இருக்கிறா? இன்றைக்கு காலை உங்களுக்கு ஒரு நற்செய்தியாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உலகத்தின் மனிதர்கள் அல்ல உங்களுக்காக நியாயம் பேச, உங்களுக்காக வழக்காட, உங்களுக்காக பரிந்து பேச, உங்களுக்கு ஆறுதலாய் நீங்கள் ஆராதிக்கிற, உங்களை தெரிந்து கொண்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வம் உங்கள் பட்சத்தில் இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் முன்னே வைக்கிற ஒரே ஒரு கேள்வி, உன் நாவில், உன் உதடுகளில் இருந்து வருகிற வார்த்தைகள் என் உள்ளிந்திரியங்களை மகிழ பண்ணுகிறதா? பிள்ளைங்க செத்து போயிடுவேன் சொல்கிறது எத்தனை அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கும்? ஹலோ, நான் செத்துடுறேன் உங்கள் பிள்ளை சொல்லுதுன்னு வச்சுக்கோங்களேன், பரவாயில்லம்மா நீ செத்துருப்பா, இப்படி எப்படா நீ சாவன்னு தான் எதிர்பார்த்தேன். உடனே நமக்கு ஒரு பரவேசம் வரும், குட்டுப்பம் காதோட ஒன்று, என்ன வார்த்தையை பேசுகிற, இருதயம் துக்கம் அடையுதில்ல. இன்றைக்கி ஆண்டவர் கேட்குறாரு, உன் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், உன் நாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் என் இருதயத்தை மகிழ பண்ணுகிறதா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது,
நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை. இன்னைக்கு துன்மார்க்கனுக்கு வாய் 7 கிலோமீட்டர் போகலாம். மார்க்கம் தப்பி நடக்கக்கூடாத வழிகளில் நடக்கிறவர்களின் நாவிலே பலன் இருக்கலாம். அவர்கள் தங்கள் பலத்தினால் தங்களுக்கு தோன்றுகிற காரியங்களை சாமர்த்தியத்தில் பேசலாம். ஆனால் வேதம் சொல்கிறது கொடுமை துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். ஒருவேளை அன்னைக்கு அந்த துன்மார்க்கனாய் இருந்தவன் ஆலயத்திற்கு வந்து கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் மாறலாம். ஆனால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை இந்த பூமியிலே அறுத்தே தீருவான். ஹல்லேலூயா. ஆனால் அதே வசனம் சொல்லுகிறது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. The mouth of the righteous is a fountain of life. ஃபவுண்டெயின், ஜீவ ஊற்று. இன்னைக்கு ஜனமே எங்கடா தண்ணி வரும். நேற்று வந்துக்கிட்டு இருக்கும்போதே ஃபோன் வருது, மாமா நேற்று தண்ணி வரல, இன்றைக்கி தண்ணி வரல. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லிட்டா, இப்போ தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் பிடிக்க போக முடியாது. அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ வந்துக்கிட்டு இருக்கு தண்ணி. ஃபவுண்டைன், தண்ணீர் இல்லாத அந்த நிலம் அப்படியே பாலம் பாலமாக வெடித்து எப்படா தான் மேலே மழை பெய்யும்னு சொல்லி தண்ணீர் விழுகும் என்று அந்த வறட்சியை வெளிப்படுத்தும். நீதிமானுடைய வாய் எப்படிப்பட்டதென்றால் ஜீவ ஊற்று, ஃபவுண்டைன் ஆஃப் லைஃப். உன்னை கர்த்தர் நீதிமானா வச்சிருந்தா, கர்த்தர் உங்களை நீதிமாட்டியாய் வைத்திருந்தால், இந்த பூமியிலே மன விரக்தியிலே, பிரச்சனைகளிலே, கண்ணீரிலே, கலக்கத்திலே, வேதனைகளிலே ஏன் வாழ்கிறோம் என்று நினைத்து ஏங்கிக் கொண்டு அல்லது விரக்தியோடு இருக்கிற மக்களுக்கு உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் ஜீவ ஊற்று போல இருக்கும். அந்த ஊற்றிலிருந்து புறப்பட்டுகிற வருகிற வார்த்தை தண்ணி தண்ணி தண்ணின்னு ஆக்சிடெண்ட் நடக்கிற இடத்துல கேட்பான். உயிர் போகிறதுக்கு முன்னாடி என்ன கேட்பான்? தண்ணி கேட்பான். அவன் கையில் ஒரு அக்வாஃபினா வாட்டர் பாட்டிலை உடச்சி கொடுத்து பாருங்களேன். கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் விளையாடுவாங்க, தண்ணி ரொம்ப குடிக்க மாட்டான். பார்த்தீங்கன்னா தெரியும், 2 மடக்கு இல்லை 3 மடக்கு குடிப்பான். அதை விட ஒன்று செய்வான், அந்த தண்ணி பாட்டிலை முகமெல்லாம் உடம்பெல்லாம் ஊற்றுவான். பார்த்துருக்கீங்களா? எதுக்குன்னா சரீரம் அவ்வளோ உஷ்ணமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், எதுக்கு நான் உன்னை அபிஷேகிச்சிருக்கிறேன், எதுக்கு நான் உன்னை அழைச்சிருக்கிறேன்? பிரியமில்லாதவைகளை பேசி செய்யக்கூடாதவைகளை செய்து என் இருதயத்தை துக்கப்படுத்தும்படி வாழ்கிற வாழ்க்கை நீ வாழ்வதற்கு நான் உன்னை அழைக்கவில்லை. மாறாக வறட்சியில், நெருக்கத்தில், விரக்தியில் வாழ்கிற ஜனங்களுக்கு உன்னாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஓர் ஜீவ ஊற்றாய் மாறட்டுமே. வாழ்கிற வாழ்நாட்களில் 4 குடும்பத்தை வாழ வச்சோன்னு இருந்துட்டு போ. 4 குடும்பம் உன் வாயின் வார்த்தையினால் கெட வேண்டாம். உன் வாயின் வார்த்தையினால் குடும்பங்கள் அழிக்கப்பட வேண்டாம். வாயின் வார்த்தைகளினால் வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை வர வேண்டாம். வாயின் வார்த்தைகளால் உன் சொந்த வீடு நரகமாய் மாற வேண்டாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வாயின் வார்த்தைகளில் நீ ஜாக்கிரதையாயிரு. வாயின் வார்த்தைகளில் நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் குடும்பம். யாராவது ஒருத்தர் விடுற அந்த ஒரு வார்த்தை முழு குடும்பத்தையும் உடைத்து சின்ன பின்னமாக போயிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சண்டையை கிளப்பி விடுறது இதே நீதிமொழிகளிலே வேதம் சொல்லுகிறது, மதகை திறந்து விடுறது போல இருக்குமா? எப்படி? மதகுன்னா என்ன தமிழில்? ஷட்ருங்கிறது தமிழ், மதகுங்கிறது இங்கிலீஷ். உங்களுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் இன்றைக்கி போய்கிட்டு இருக்கிறோம். டேமில் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குறோமோ பார்க்கலையோ, மழை காலத்தில் ஒவ்வொரு டேமையாக காட்டுவான், ஷட்டராக காட்டுவான். நிறைய போகுது, இத்தனை அடி வந்திருக்கு, இத்தனை சென்டிமீட்டர் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? திறக்க போகிறோம். திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி வெளியே வராது. ஷட்டரை திரும்ப 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 காட்டுவான். இத்தனை சென்டிமீட்டர் உயர்த்திருக்கோன்னு சொல்லுவான். சென்டிமீட்டர் அளவு கம்மி தான், ஆனால் உள்ளேருந்து வார தண்ணியோட அளவு அதிகம். நாட்டை, அந்த பகுதியிலே, தாழ்வான பகுதியிலே வாழ்கிற மக்களின் குடியிருப்புகளும் அந்த தண்ணீரினால் மூழ்கி போகிறது. டேமு ஷட்டரும் சரிதான்.
உன் வாயும் சரிதான். இதை நினச்சி நீங்கள் வந்திருக்க மாட்டீங்க. ஆனாலும் கர்த்தர் இன்னைக்கு சொல்ல சொன்னேன். டேம் ஷட்டரை கூட திறந்துடலாம். அறிவிப்பு வரும் முன்னாடியே. என்ன அறிவிப்பு? தாழ்வான பகுதியில் இருக்கிறவர்கள் கேம்புக்கு என்ன செய்யுங்க, போங்க, வீட்டிலையே இருக்காதீங்க. டேமை ஷட்டரை திறக்கிறதுக்கு அறிவிப்பு இருக்குது. வீட்டில் ஷட்டரை திறக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு திறந்தா வெளியே போயிடுவோம்ல. ஹலோ, சொல்லிட்டு திறந்தா அந்த ஷட்ரு கூட சொல்லிட்டு திறக்கிறாங்க. அதை விட சின்னதாக இருக்கிற உங்கள் ஷட்டரை சொல்லாமல் பெரியாமல் திறந்து ஒவ்வொரு வீடும் இரத்த களரியாக மாறுது. ஹல்லேலூயா. அப்புறம் கரண்டி இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பறக்க, அங்கேருந்து இங்கே பறக்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் கத்த, புருஷன் ஒரு பக்கம் கத்த. இன்னைக்கு ஆண்டவர் கேட்குறார், என் மகனே, என் மகளே, உன் உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தைகள் என் இருதயத்தை மகிழ பண்ணுமா? நான் திரும்ப சொல்கிறேன், இதெல்லாம் பேசக்கூடிய சபையாக இது இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து உட்கார்ந்துருக்கிறவர்களில் பெரும்பாலானவர்கள் முதிர்ந்த விசுவாசிகள். ஆனால் எதுக்கு முதிர்ச்சி இல்லைன்னா வாய்க்கு முதிர்ச்சி இல்லை. வேதம் சொல்லுகிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எனப்படுவான். நீ பேசுவாயாகில் உன் மூடத்தனம் வெளியே வரும். என் பிள்ளை என்னை மதிக்கிறது இல்லையா? என் மனைவி என்னை மதிக்கிறது இல்லையா? என் கணவன் என்னை மதிக்கிறது இல்லையா? இன்னைக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்கிறேன். உன் ஷட்டரை மூடு, எல்லாரும் உன்னை மதிப்பாங்க. உன் மரியாதை குறைவுக்கு காரணமே எப்பவும் ஷட்டரை திறந்தே வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான். என்னைக்காவது அதுக்கு ஒரு முடிவு உண்டா? பேசிக்கிட்டே பொல 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 பொல. பைபிளில் சொல்லுது, கிழவி பேச்சு. என்ன பேச்சு? முன்னாடியெல்லாம் புரணி பேசுகிறதுங்கிறது சகோதரிகளுக்கு பட்டா போட்டு கொடுக்கப்பட்டது. ஹலோ, புரணி பேசுகிறதுங்கிறது யாருக்கு பட்டா முடிச்சு கொடுத்தது? சகோதரிகளுக்கு கொடுத்தது. ஆனால் இன்றைக்கி சகோதரிகள் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்றைக்கி அதிகமாய் புரணி பேசுகிறவர்கள். காலம் மாறும்ல, அதனால் பட்டாவை மாற்றி யாருக்கு எழுதியாச்சு? சகோதரர்களுக்கு. பொம்பளை தோத்துருவா. எப்படி? காப்பி குடிக்கிற இடத்துல காட்டில் மாரிமுத்தண்ணே சொல்லுங்க, ஆமேன் தானே? உங்களை சொல்லலை நான். காட்டில் பேசுகிற பேச்சு, கடையில் பேசுகிற பேச்சு. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் பேசுகிற என் வார்த்தையெல்லாம் என் ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரியா? அவர் இருதயம் என் உதடுகளிலிருந்து வருகிற வார்த்தைகளால் மகிழுமா? இல்லை, நான் துக்கப்படுத்துகிறேங்க. நேற்று தேனியில் காலையில் பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி மாடசாமி ஏதோ ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப், ஒரு பெரிய கடை அங்கே இருக்குது. அந்த கடையில் அண்ணன் 2 திங்ஸ் வாங்கிட்டு வர சொன்னார். அதுக்காக நான் போயிருந்தேன். அங்கே கடையை உள்ளே பார்த்து நான் வாங்கிக்கிட்டு இருக்கிறேன். திடீர்னு பயங்கரமான கெட்ட வார்த்தை சத்தம் கேட்குது. ஐயோ, அருவருப்பு, காதில் கேட்க முடியாது. அந்த வார்த்தையை நான் சொல்லவும் முடியாது. அப்படிப்பட்ட வார்த்தை. யாரா பேசுறா அப்படின்னு திரும்பி பார்க்குறேன். ஒரு 6 அடி உயரம் உள்ள ஒரு வாலிபன், தாடி வச்சிருக்கிறான், காலில் செருப்பு இல்லை, கெட்ட வார்த்தை அழியிறான். கெட்ட வார்த்தை தேவ பிள்ளையே, கெட்ட வார்த்தை அழியிறான். இப்போ கடையில் வேலை செய்கிறவரை பார்த்து கடை ஓனர் கேட்குறாரு, யார் தம்பி அது இப்படி பேசிட்டு போகிறான் அப்படின்னதுக்கு கடையில் உள்ளவர் சொல்கிறாரு, அந்த தெருவில் ஒரு கடை இருக்குது தெரியுமா? அந்த கடை முதலாளியோட மகன், இன்ஜினியரிங் முடித்தவன், பைத்தியம் பிடிச்சு ரோட்டில் தெரு தெருவா கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, பணக்காரனின் பிள்ளை, கூடி போனால் 27 28 வயசு இருக்கும், தெருவில் கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அலைகிறான். பைத்தியக்காரனை அடிக்க முடியுமா? அவனுக்கு தான் பேசுகிறது கெட்ட வார்த்தைன்னு தெரியுமா? உனக்கு பைத்தியமா? எவ்வளோ வார்த்தைகள்லாம் அவன் வாயிலிருந்து வருது. ஜாக்கிரதை.
கெட்ட வார்த்தை பேசுகிற உன் வாழ்க்கையில் உன் சரீரத்திற்குள்ள ஆவியானவர் உள்ளே இருந்துக்கிட்டு பேசு பேசுன்னு சொல்லி கிளப்பி விட்டாரா? ஆலயத்தில் கைத்தட்டு என்ன, அந்நிய பாஷை என்ன, பிச்சு போடுவேன். தீர்க்க தரிசனம் தொலைச்சிருவேன். தீர்க்க தரிசனத்தை மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வாயத்திறன் தீர்க்க தரிசனம் சொல்லணும். மாதிரியாக இல்லாத வாண்டெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு ஆவியானவர் அவர் ஒன்றும் இல்லாதவர் இல்லை. ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன் தானே? விசுவாசி என்கிட்ட வந்து கேட்குது, என்னையா இப்படியெல்லாம் வாழ்கிறாங்க, ஆலயத்தில் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க. கடைசி காட்டு ஆராதனையில் ஆரம்ப காலத்தில் ஒரே தீர்க்க தரிசனம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஆளாளுக்கு நம்ம சத்தம் போட முடியாதா? ஏன் ஒரு ஆள் சத்தம் எப்படி அவ்வளோ வரை மேலே வரும்? ஐயோ ஒரே தீர்க்க தரிசனம். நான் ஃபஸ்ட்டு போன உடனே பயந்துட்டேன். ஐயோ அம்மா, நமக்கு பாஸ்டரே தேவையில்லை போல், கடைசி காட்டு சபைக்கு பாஸ்டரே தேவையில்லை போல். அம்புட்டு தீர்க்க தரிசனம். விசுவாசிகள் எல்லாம் ஒரு ஆள் நிறுத்தினோன்னு அடுத்த ஆள் தீர்க்க தரிசனம், அந்த ஆள் நிறுத்தின அடுத்த ஆள். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது தீர்க்க தரிசனம் இல்லை, போட்டிக்கு போட்டி அடிச்சு விடுறது. ஏன்ட்ட வந்து புதுசாக வர்ற விசுவாசி கேட்குறாங்க, ஐயா காட்டில் இப்படி நடக்கிறாயா, வீட்டில் இப்படி நடக்கிறாயா, போய் செய்வனை வைக்கிறாயா, கெட்ட வார்த்தையில் அழியிறாயா, கோயிலில் வந்து கைத்தட்டி ஒரு பாட்டை வேகமாக பாடின உடனே இவளுக்கு என்ன வந்துடுது? கொளுத்தி போடுவோம். கொளுத்தி யாரை ஏமாத்துறது? யாரை பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார்? யார் மூலம் பரிசுத்த ஆவியானவர் பேசுவார்? பரிசுத்த ஆவியானவர் ஞானமற்றவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் சர்வ ஞானி. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள் இருப்பாரானால் உன் நாவிலே உன் வார்த்தைகளிலே கண்ட்ரோல் இருக்கும். கண்ட்ரோல் இல்லை உனக்குள்ள. உன் வாயின் வார்த்தைகளில் கண்ட்ரோல் இல்லை, உன் ஜீவியத்தில் கண்ட்ரோல் இல்லை, உன் பேச்சில் கண்ட்ரோல் இல்லை. அது பரிசுத்த ஆவியானவர் கிடையாது. ஏதோ அசுத்த ஆவி உனக்குள்ள இருக்கு. கூட்டம் முடிஞ்சு ஓரமாக இருந்து விரட்டிட்டு போ இன்னைக்கு. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டருக்கு உன் வாயின் வார்த்தை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் உன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார். ஆமேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ பேசுறது சரியா தப்பா, உள்ளதை பேசுறியா இல்லாததை பேசுறியா, நீ யாரை பேசுகிற, இதெல்லாம் மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். பாஸ்டர்கிட்ட ஒரு வேளை வந்து உங்களை பற்றியே போட்டு கொடுக்கலாம். இவங்களை இப்படியெல்லாம் செய்கிறாங்க, இவெல்லாம் செய்கிறாங்க ஐயா, நீங்கள் பாருங்க ஐயா, நீங்கள் பாருங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லலாம். ஒருவேளை பாஸ்டர் அதை நம்பி உங்களை பேசலாம். ஆனால் சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு யாரும் சொல்லித்தர தேவையில்ல. ஹீ நோஸ் A to Z ஆஃப் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையின் ஆதி முதல் அந்தம் வரைக்கும். ஆலயத்துக்கு வர்ற 3 மணி நேரம் எனக்கு ஒருவேளை உங்களை பார்க்க முடியும், ஆனால் இந்த 3 மணி நேரம் மட்டுமல்ல, 24x7 உன் வாழ்க்கையின் மொத்த சரித்திரமும் தெரிந்த ஒருவர் ஜீவனோடு இருக்கிறாருங்கிறத மறந்துட்டு உன் வாயை திறக்காத. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. He knows what is right. He knows what is wrong. பேசுகிற உனக்கும் ஒரு வேளை சொல்லலாம், எனக்கே தெரியாமல் பேசிட்டேன், இன்றைக்கி ஒரு பதில் சொல்லித்தரேன், இன்றைக்கி ஒரு ஆன்சர் உங்களுக்கு சொல்கிறேன். உனக்கே தெரியாததை நீ பேசாத, உன் வாயை மூடு. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் ஏன் உன் வாயிலிருந்து பிறக்கிற வார்த்தைகள் உன்னை அழைச்ச உன் தேவனை அவர் உள்ளிந்திரியங்களை மகிழ பண்ணலை, அவர் இருதயத்தை துக்கப்படுத்து. மேபி மாமனார் தவறானவராக இருக்கலாம், மாமியார் தவறானவங்களாக இருக்கலாம், உன் தகப்பன் தவறானவராக இருக்கலாம், தாய் தவறானவங்களாக இருக்கலாம், மனைவி கிட்ட தவறு இருக்கலாம், புருஷன்கிட்ட தவறு இருக்கலாம். தவறு இருக்கிறதுங்கிறதுக்காக, பிள்ளைகளிடத்தில் தவறு இருக்கிறது என்பதற்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. அவங்க செஞ்ச தவறு கணக்கில் இல்லை, ஆனால் அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை ஆண்டவர் குறித்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட ஆண்டவர் பேசுகிறாரு. அவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்க ஐயா, நீங்கள் அவங்களெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. அவனுக்கு அக்கிரமக்காரனுக்கு எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைக்கு கத்தர் தான் ஒவ்வொரு வாரமும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் கத்தர் பேசுகிறாரே. உன் வாயிலிருந்து அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரலாமா?
நான் திரும்ப சொல்கிறேன், சின்ன பிள்ளைன்னா மன்னிப்பு கேட்கலாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே திரும்ப திரும்ப பண்ணிட்டு மன்னிப்புன்னு கேட்டால் ஸ்தோத்திரம், உன் மேலே ஒரு மரியாதையும் இந்த உலகத்தில் ஜனத்துக்கு என்ன செய்யாது, இருக்காது. பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டியது, பேசுகிறதெல்லாம் பேச வேண்டியது. அதுக்கப்புறம் அறிந்தும் அறியாமலும் பேசிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. எத்தனை வருஷத்துக்கு மன்னிப்பு கேட்டு வாழ முடியும்? எத்தனை வருஷத்துக்கு மன்னிப்பு? அப்போ மன்னிப்பே கேட்க வேண்டாம், அது அதை விட பெரிய கொடூரம். சரிதானே? அல்லேலூயா. வசனம் சொல்லுது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. இன்றைக்கி சொல்லுங்கள், பிரச்சனை இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளே நான் போனேன்னா என் வாயை நான் திறப்பேன். ஜீவனற்று கிடக்கிற அந்த வீட்டுக்குள்ளே என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளால் ஜீவன் உண்டாகும். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார், ஜீவன் உண்டாய் இருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். வம்பும் வழக்கும் தற்கொலையை குறித்த வார்த்தைகளும் விரக்தியும் சாவு என்று நாவில் உச்சரிப்பதும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற நிறைவல்ல. ஒருவேளை நீ பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு இருக்கலாம், ஆனால் நீ இடம் கொடுக்கறது பிசாசுக்குங்கிறத மறந்துடாத. சாக பொழைக்க கிடக்கிறவனை பார்த்து கூட சீக்கிரம் செத்துருவேன், இதெல்லாம் சிம்டம்ஸ். இன்னும் 48 மணி நேரத்தில் அவன் உயிர் போயிரும்னு எந்த டாக்டராக சொல்லுவாங்களா? ஒருவேளை அட்டண்டர்கிட்ட கூப்பிட்டு சொல்லுவாங்க, ஆண்டவரை கும்பிடு, உன் ஜாமியை கும்பிடு, பொழைச்சாதான் பொழைப்பார். ஆனால் பேஷண்ட்டை பார்த்து சொல்லுவார், ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடும், நான் இப்போ உனக்கு ஒரு ஊசி போடுவேன், இந்த ஊசி உன்னை எந்திரிச்சு உட்கார வச்சிருன்னு ஊசியை போட்டு போயிடுவார். அவனுக்கு பெரிய நம்பிக்கை யார் மேலே? டாக்டர் மேலே. ஆனால் உண்மை டாக்டருக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர்களின் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள், இன்றைக்கி திரும்ப சொல்கிறேன், மருத்துவரின் வாயிலிருந்து வருகிற வார்த்தையை விட MBBS படிக்காமல் இருந்தாலும் உங்கள் நாவிலிருந்து வருகிற வார்த்தைகளில் கர்த்தர் ஜீவனை வைத்திருக்கிறார். ஆண்டவர் உயிரை வச்சிருக்கிறார். ஒரு மனுஷன் சாக பொழைக்க கிடக்கிறான், ஒரு குடும்பத்தில் பிரச்சனை, இனி வாழவே முடியாது, பிரிஞ்சிருவோன்னு சொன்னால் கூட நீ அவர்களை பார்த்து பேசு. தேவன் இணைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காது இருக்க கடவன். இன்னைக்கு நான் உனக்கு ஜெபம் பண்ணுவேன், உன்னையும் உன் புருஷனையும் நான் வேண்டுகிற தெய்வம் இணைச்சு வாழ வைப்பார். சொல்லி பாருங்களேன், கர்த்தர் வாழ வைப்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் சொன்ன வார்த்தை உங்கள் வார்த்தை இல்லை, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வார்த்தை. ஆமென், அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. இன்னைக்கு சொல்லுங்கள், ஆண்டவரே என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஜீவ ஊற்று போல. எப்படி? ஜீவ ஊற்று போல. யாரெல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்காங்களோ, யாரெல்லாம் பிரச்சனைகளோடு இருக்காங்களோ, யாரெல்லாம் கஷ்டத்தோடு இருக்காங்களோ, யாரெல்லாம் வேதனையோடு இருக்கிறாங்களோ, அதுக்கு தாங்க கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நீங்கள் யாரையாவது சொல்ல முடியுமா? வரும்போது பார்த்தா செத்துருவோம், சாவுன்னு இங்கே வருவாங்க, ஆனால் திரும்ப போகும்போது அவங்க முகத்தில் அவ்வளோ பெரிய மாற்றம் இருக்கும். ஏன்னா, நான் சாக மாட்டேன், எனக்காக சிலுவையில் இயேசு மரித்து இருக்கிறார், அவர் என்னை பிழைக்கச் செய்வார். ஏன் தெரியுமா? நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். அதே வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 13:14, ஞானவான்களுடைய போதகமும் ஜீவ ஊற்று. ஆமென். யாருடைய போதகம் ஜீவ ஊற்று? ஞானவானுடைய போதகமும் ஜீவ ஊற்று. உறக்க வர்றாங்களோ ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளோ தெளிவாக இருந்து வரங்கிறத பாரு. ஐயோ ஸ்தோத்திரம். சிலருக்கெல்லாம் கண்ணை திறக்க முடியல, எனக்கு திறக்க முடியல, ஆனால் நான் திறந்து பிரசங்கம் பண்ணுறேன். இந்த வெயிலுக்கும் இந்த ஃபேனுக்கும் ஐயோ, நான் வேற கலராக இருக்கேன்னா கருப்பா, அதனால் அவங்களால கண்ணை திறந்து என்ன செய்ய முடியல, பார்க்க முடியலை. கண் இமைகள் ரெண்டும் சொருகுகிறது. குத்தனம் உள்ள கம்பியை விட்டு ஆலயத்தில் வந்து உறங்குறோம், கர்த்தர் நம்மோடு பேசும்போது உறக்கம் வருதுன்னா அது நல்ல பிசாசு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த தூக்க பிசாசை என்னமோ வச்சு அடிக்கணுமா? ஹல்லேலூயா. என்னமோ வச்சு அடிக்கணுமா? பட்டார் பட்டார்னு கொடுத்தா எல்லாம் உறக்கம் என்ன செஞ்சிடும்? போயிடும். இப்போ நல்லா கவனிக்கணும். நீதிமானுடைய ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. பிள்ளைங்களுக்கு போதிங்க, தகப்பன் பிள்ளைக்கு போதிங்க, தாய் பிள்ளைகளுக்கு போதிங்க. முடியாமல் இருந்தாலும் உட்காந்து பிள்ளைங்க வசனம் சொல்கிறதெல்லாம் கேட்டேன். ஜாபஸ் வசனம் சொல்கிறத
ரொம்ப உன்னிப்பாக கவனித்தேன். எனக்குள்ளே ஒரு வார்த்தை இருந்துச்சு, நீ வசனம் அழகாக மனப்பாடம் பண்ணி சொல்கிறது சந்தோஷம், ஆனால் அதை விட மிக முக்கியம், என்ன வசனம் சொல்கிறோமோ அந்த வசனத்திற்குரிய அர்த்தம் புரிந்து நீ வாழ்ந்தால் உன் வாழ்க்கையே ஒரு ஜீவ ஊற்றாய் மாறும். இன்றைக்கி நிறைய வசனத்தை அடித்து ஒப்பிச்சிடுறோம், ஆனால் அந்த வசனத்தின் அர்த்தம் என்ன என்பது தெரியல. நான் திரும்ப சொல்கிறேன், சண்டே ஸ்கூலில் வசனம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, வசனம் குறித்து கொடுத்துருக்குறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அந்த வசனத்தின் அர்த்தத்தை சொல்லி கொடுத்து நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் தெரியுமா? அந்த அர்த்தம் தெரிஞ்சாதான் அவர்கள் மனப்பாடம் பண்ணி சொல்கிற அந்த வசனத்தின்படி வாழும்போது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க மேலே இருக்கும். அல்லேலூயா. அப்படி இல்லைன்னா ஒரு காலத்தில் சொல்லுவாங்க, வசனமெல்லாம் சபையில் எப்படி சொன்னான் தெரியுமா, வசனமெல்லாம் எப்படி சொல்லுவா தெரியுமா. எல்லாரும் அப்படி சொன்ன டிக்கெட்டு தானே. ஆமேன். சண்டே ஸ்கூலில் விபிஎஸ்சில் மனப்பாட வசனம் 10 வசனம் படித்து கடக்கடை கடை 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 கடைன்னு ஒப்பிச்ச ஆளுக தானே இல்லையா? வசனம் ஒப்பிக்கிறோம், ஆனால் அந்த வசனத்தின் அர்த்தம் என்னன்னு தெரியாமல் என்ன செய்கிறோம், நம்ம ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, என் பிள்ளைகளுக்கு நான் போதிப்பேன். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஞானவான்களுடைய போதகம். இன்றைக்கி ஒரு நிமிஷம் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், உங்கள் போதகம் யார் கையில் இருக்குது? நீங்கள் யாரால் போதித்து நடத்தப்படுகிறீர்கள்? எல்லாம் பாஸ்டர்கிட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லலை. நீங்கள் பாஸ்டரை விட பெரிய ஆள்னு எனக்கு தெரியும், பாஸ்டரை விட உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியும், பாஸ்டரை விட நீங்கள் பரிசுத்தவான்னு தெரியும். ஆனால் உன் எக்ஸ்பீரியன்ஸில், உன் அறிவில், உன்னுடைய நண்பர்களின் ஆலோசனையில் நான் போய் என்ன அவர்கிட்ட கேட்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரோ சொல்லுகிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கறதுனால தான் மரண கண்ணியில் சிக்கிக்கொண்டு நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஆரம்பத்தில் கசக்குங்க, இப்படி என்ன பேசிட்டாரே கசக்கும், இப்படி ஆன்ட்டி பேசிட்டாங்களே கசக்கும். ஆனால் நாளைக்கு தப்பிக்க முடியாத ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கிட்டு வாழ்க்கை முழுசு நீ சீரழிகிற நிலை வரும்போது அன்னைக்கு உனக்கு தெரியும், என் போதகரின் சொல்லை கேளாமல் போனேனே. ரொம்ப அழகா சொல்றாரு ஞானி. உன் சரீரம் உருவழியும் போது, இன்னைக்கு பாஸ்டரை கண்டா அடிச்சு பிடிச்சி ஓடுவ, மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு ஓடுவ. எனக்கு யார் அவங்க சொல்றதுக்கு? உன் இருதயத்தில் சொல்லும். ஆனால் உன் இஷ்டப்படி நீ வாழ்ந்து உன் வாழ்க்கையில் நீ பாவம் செய்து உன்னை நடத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனின் கீழே நீ இல்லாதபடி உனக்கு தோன்றினவைகளை நீ செய்து உன் நண்பர்களை, உன் மாம்சத்தை நீ பிரியப்படுத்தி வாழும்போது உனக்குள் இருக்கிற அந்த பாவம் கர்ப்பம் தரித்து அந்த பாவம் வெளிப்படும் போது, அல்லேலூயா, கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் தெரியாது. எப்படி? கர்ப்பம் தரிக்கிற வரைக்கும் தெரியாது. கர்ப்பம் தரித்ததுக்கப்புறம் நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் தெரியும். ஆமே. உள்ள ஒரு ஆள் இருக்குது, உள்ள ஒரு ஆள் உருவாயிருச்சுன்னு தலை சுற்றும். சொல்லுங்க, என்னெல்லாம் செய்யும் சொல்லுங்க பார்க்கலாம் வரிசையா. ஐயோ, இவர்களெல்லாம் இன்னும் பிள்ளைகளை பெறவில்லை. தலை சுற்றும், வாந்தி வரும், சாப்பாடு பிரியாணியே ஆக்கி வச்சாலும் பிடிக்கும், சாப்பிட முடியாது. அப்புறம் கொஞ்சம் பெருசாகும், நேராக படுக்க முடியாது, ஒரு சாச்சு படுக்கணும், அது கூட எந்திரிச்சு ஒரு நிமிஷம் உட்காந்து திரும்ப சாயணும். எல்லாம் முடிஞ்சு 8 மாதம் தாண்டி 9வது மாதம் ஆகும்போது எனக்கு இப்படி ஒரு பிள்ளை தேவையே இல்லை, எனக்கு டெலிவரி தேவையே இல்லை, நான் இப்படியே இருந்துடுறேன் அப்படின்னு நீ சொன்னாலும் டெலிவரி வில் டேக் பிளேஸ். டெலிவரி. என் அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, சகோதரா, சகோதரி, கன்சீவ் ஆகிறது வரைக்கும் பாஸ்டரை மறைச்சிருவேன், கன்சீவ் ஆகிறது வரைக்கும் உங்கள் அம்மா அப்பாவை மறைச்சிருவேன், கன்சீவ் ஆகிறது வரைக்கும் உன் புருஷனை மறைச்சிருவேன், கன்சீவ் ஆகிற வரைக்கும் உன் மனைவிக்கு மறைச்சிருவேன். ஆனதுக்கப்புறம் யூ காண்ட் ஹைட் எனிதிங். எதையும் நீ என்ன செய்ய முடியாது, மறைக்க முடியாது. நீ வேண்டான்னு சொன்னா
உள்ளே இருக்கிறது வெளியே வந்தே தீரும். நீ உன்னை ஒப்பு கொடுத்தா ஒழுங்காக வரும். நீ உன்னை ஒப்பு கொடுக்கலன்னா நீ சாவ. அது வெளியே வாரத ஒன்னால் தடுக்க முடியாது. மாமாவை ஏமாற்றிட்டோம், ஆண்டியை ஏமாற்றிட்டோம், அங்கிளை ஏமாற்றிட்டோம், அம்மா அப்பாவை ஏமாற்றிட்டோம். நம்ம போகிறத யார் பாப்பா? நான் திரும்ப சொல்கிறேன், எனக்கும் என் மனைவிக்கும் பெரிய வித்தியாசம். என்ன பெரிய வித்தியாசம்னா, என் மனைவி பார்த்துக்கிட்டே இருப்பாள். எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க, என்ன செய்கிறாங்க, அது செய்கிறாங்க, இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாள். நான் பார்க்கவே மாட்டேன். நீங்களே கொண்டு வந்து உங்கள் நான் என்னைக்காவது யார் செல்ஃபோனையாவது வாங்கி பார்த்துருக்கேனா? நிக்சன் சொல்லு, நிதின்னு சொல்லு, அபி சொல்லு. நீ எல்லாம் இப்படி ஃபோட்டோலாம் வச்சுருக்கல, இப்படி மனைவி புருஷனை பார்க்குறது மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்க. ஆனால் அது வேற ஒரு வாலிய பைய. தொலைச்சி விடுவேன் ஒன்று. என்னைக்காவது கேட்டிருக்கேனா? இன்றைக்கி எனக்கு ஒரு தகவல் வந்துச்சு. கடைசி காட்டிலேருந்து ஆலயத்துக்கு வர்ற தம்பிமார்கள் சிலர் பீடி குடிக்கிறார்கள். கடைசி காட்டிலேருந்து மாறினாதா சபைக்கு வார தம்பிமார்கள் பீடி சாப்பிடுகிறார்கள். உங்களுக்கு யாருக்கு தெரியும்? தெரிஞ்சா புள்ள பீடி குடிப்பான். அம்மா பாருமா, மலபார் பீடி, பூமார்க் பீடி. மேடையில் நின்று கர்ச்சிச்சு பிரசங்கம் பண்ணியிருக்கேன். எனக்கு வார தகவல், ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் துன்மார்க்கமாக வாழ்கிறவன் உட்காந்து பிரசங்கம் கேட்டு அவன் வாழ்க்கையில் மாற்றம். கூடையே இருக்கிற நீ பீடி குடிச்சனா உன்னை போல நம்மளன்னு தெரியாமையே நம்ம இருந்துக்கலான்னு நீ நினப்ப. ஆனால் மவனே கன்சீவ் ஆகிற வரைக்கும் தெரியாதடி. அதுக்கப்புறம் தெரியும். தொண்டையில் கட்டி வந்தது, தொண்டையில் கட்டி வந்தது. அப்போ முட்டி போடுவோம். கட்டி வந்தோடனே என்ன போடுவோம் சொல்லுங்கள்? கட்டி வந்தோடனே முட்டி போடுவோம். முட்டி போட்டோன்னே சொல்லுவார், கட்டிக்கு முட்டி இல்லை காரணம், கட்டிக்கு தேலைக்காட்டில். முன்னால் இருக்கிற ஐயாமாருக்கு சொல்கிறேன், இதுவரை பண்ணினதுக்கே நீங்கள் அனுபவிக்க போகிறது நிறையா இருக்குது. தொடர்ந்தீங்கன்னா நான்லாம் ஒன்றும் காப்பாற்ற முடியாது. நான் ஒரு வேளை வருவேன், ஆண்டவரே ஐயாவுடைய வேதனை அதிகமாக இருக்கப்பா, அந்த வேதனையிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலையை. அப்படின்னு என்ன அர்த்தம்? வேதனையிலிருந்து விடுதலையை தாரும்னு சோம் பண்ண என்ன அர்த்தம்? போருமா நீ நீங்கள் யோசி, இந்த ஆளுக்கா ஹை ஃபீவரு? ஆண்டவரே ஐயா படுற வேதனையை என்னாலேயே தாங்க முடியலையப்பா, இந்த வேதனையிலிருந்து ஒரு விடுதலையை ஐயாவுக்கு கொடுங்க. அப்படின்னா சுகமாக்குங்கன்னு அர்த்தம் கிடையாது, எடுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு அர்த்தம். நீங்கள் நினைக்கிறீங்க, ஐயோ ஐயா என்ன உருக்கமா ஜோமன், இந்த வேதனையே எனக்கு இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கோட்ரு வாங்கி தான் ஊற்றணும். வேதனை தெரியக்கூடாதுன்னு தானே கோட்ரு குடிச்ச. சரீர பலவீனம் அடித்து போட்ட மாதிரி இருக்குது, கொஞ்சம் குடித்தா. கடைசி காலத்துலேயும் இதே நிலைமை தான், அடித்து போட்டது மாதிரி இருக்குது. மூட்டு மூட்டுக்கு எப்படி எல்லாம் சொல்லுங்கள், எப்படி மூட்டு மூட்டுக்கு. நேற்று தேனியில் திருமங்கலத்திலேருந்து ஒரு பிரதர், ரொம்ப 4-5 வருஷமாக பழக்கம், பாஸ்டர் உங்கள் பிரசங்கத்தை தவறாமல் நான் கேட்பேன் பாஸ்டர். ஏன்யா என் பிரசங்கத்தில் அப்படின்னு? பாஸ்டர் நான் எஸ்டேட்டில் பிறந்து வளர்ந்தவன், நான் இப்போ மதுரையில் இருக்கேன். ஆனால் அந்த பிரசங்க நேரம் ஆரம்பித்து முடிகிறது வரைக்கும் மதுரையில் இருக்கிற என்ன நீங்கள் எஸ்டேட்டுக்கே கொண்டு வந்துடுவீங்க. அதனால் அந்த பழைய காலத்து ஞாபகம் அப்படியே நீங்கள் பேசுகிறதில் வைக்கிறதில்ல. அதனால தவறாமல் உங்கள் பிரசங்கத்தை நான் என்ன செய்வேன்? ஆமாம், கேட்பேன். ஸோ இப்போ உங்கள் வாயில், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற உங்களுடைய காரியங்கள், பாஸ்டர் சொல்லும்போது கோபமாக இருக்கும், இவர் வந்தாலே இப்படி தான். பாவம் செஞ்சு நீ வாழும்போது
விரல் விட்டு என்னால் சொல்ல முடியும், விரல் விட்டு சொல்ல முடியும். ஒரு சகோதரி அவ்வளோ அழகு, எல்லாம் சொல்லுங்கள் எப்படி, பிரிட்டி, பிரீத்தி இல்லை, என்னது பிரிட்டி. அந்த சகோதரி நம்ம சபைக்கு வர மாட்டாங்க. ஆனால் நம்ம சபைக்கு வார ஒரு சகோதரர் இருக்கும், அந்த சகோதரிக்கும் ஒரு அன்பு, ஹலோ, ஒரு அன்பு. நம்மளைத்தான் சொல்கிறாரோ அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுக்கு நான் இல்லை. ஆனால் நான் ஆனக்கல்லில் உள்ளதை பேசலை. பயங்கர அன்பு. இப்போ நான் சின்ன பையனாக இருக்கேன், அம்மாவும் அப்பாவும் பேசிக்கிறாங்க காலையில். இவங்க எப்போவுமே எப்போ பேசுவாங்கன்னா காலையில் பேசுவாங்க. ஏன்னா காலையில் பிள்ளைகள்லாம் உறங்கிக்கிட்டு இருப்போம். இவங்க 2 பேரும் பேசுகிற நேரமே காலையில் தான். ஏன்னா அவங்க பேசுகிறது எதுவும் யாருக்கு தெரியக்கூடாது. ஆனாலும் இவங்க பேச்சு சத்தத்தில் சில நேரம் திடுக்குன்னு முழிப்பு என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க, ஏன் இவங்க வீட்டில் சண்டை, ஏன் இவங்க வீட்டில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க பேசும்போது தான் தெரியுது இப்படி 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 அன்பு பரிமாறப்படுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். யார் சொன்னாலும் இந்த சகோதரி கேட்கல. ஆனால் அப்பாவை பார்த்த உடனே, எல்லாரையும் பார்த்தோன்னே, ஸ்தோத்திரம் பாஸ்டர், வாங்க பாஸ்டர் அப்படின்னு உள்ளே கூப்பிடுறது, கடுஞ்சாயா கொடுக்கறது, பிஸ்கெட்டு கொடுக்கறது, அதில் எல்லாம் எந்த குறவும் இந்த சகோதரிக்கு கிடையாது. ஆனால் சகோதரி பாவம், நம்ம ஆளு முரடேன். பாஸ்டர் கூப்பிட்டு பேசுனா அட்டி மனைவியை டின்னு கட்டிடுவா. நீ சொல்லாமல் எப்படி பாஸ்டருக்கு, நீ தான் சொல்லுவ அடி. யார் பேச்சையும் கேட்கல. மெதுவா டாக்டர் ஒரு நாள் சொன்னார், உங்களுக்கு சுகர். என்னது சுகர்னு. அடுத்த கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சுகர் கூடிச்சு. சுகர் கூடி கிட்னி 2ம் பழுதாகி போயிடுச்சு. காலில் ஒரு அடிபடுது, அடிபட்ட புண்ணு ஆறவே இல்லை. எத்தனை அச்சமாரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணாலும் உனக்கு ஆறாது, எத்தனை தீர்க்கதரிசியை கூப்பிட்டு ஜெபம் பண்ணாலும் உனக்கு ஆறாது. இன்றைக்கும் சொல்கிறேன், நம்மளையா சொல்கிறாருன்னு சொல்கிறேன், மாறினாதான் சபைக்கு வாரதுனால யாருக்கும் பரலோகம் கிடையாது. நீ வாழ்கிற பரிசுத்தத்தை வச்சு தான் உனக்கு பரலோகம். ஆமேன் சொல்லுங்கள், ஆமேன் சொல்லுங்கள், அல்லேலூயா. பேசுவோம், போதிப்போம், ஆவியானவர் பேசுவார். அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படியும் போது நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நாளாச்சு அவ்வளோ மினுக்கிக்கிட்டு நடந்தவா கொஞ்சம் கொஞ்சமாக குனிஞ்சு அப்படியே தவழ்ந்து, அதுக்கப்புறம் யாருடைய துணை இல்லாமல் வீட்டை விட்டு என்ன செய்ய முடியாது, வெளியே வர முடியாது. அவ்வளோ அழகாக, அவ்வளோ வாட்ட சாட்டமாக, ஹைட் அண்ட் வெயிட்டாக அப்படி இருந்த சகோதரி எல்லாமே உருக்குலைஞ்சு சாப்பிட முடியாத ஆசைப்பட்டதை குறிப்பிட்ட நாளுக்கு முன்னே அவள் மரித்து போனாள். இந்த வசனம் தான் ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். உங்கள் அப்பா எத்தனை நாள் அழுதுருப்பார் இவளுக்காக முழங்கல்ல. நீங்கள் நினைக்கிறீங்க நான் ஏன் இஷ்டம் நான் வாழ்வேன், ஆனால் உனக்காக கண்ணீர் சிந்தப்படுகிறது என்பதை நீ மறந்து போகாது. உங்களை கூப்பிட்டு கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் கூப்பிட்டு கேட்குறது மரியாதை இல்லைன்னு சொல்லி நான் அமைதியாக நிற்கிறேன். நான் கேட்குறனோ கேட்கலையோ, பரலோகத்தின் தேவன் ஒருவர் உன் வாழ்க்கையில் நீ செய்கிற சகல காரியத்தையும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அப்பா அம்மாவை ஏமாற்றி, பாஸ்டர் மாமாவை ஏமாற்றி, ஆன்ட்டியை ஏமாற்றி உன் இஷ்டத்துக்கு வாழலாம். ஆனால் நாள் வரும் உன் சரீரம் உருவழியும். ஏன் தெரியுமா? இந்த சரீரம் உருவழிய காரணம் என்ன தெரியுமா? குறிப்பிட்ட நாளில் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் உன் சரீரத்தை வச்சு நீ செஞ்ச பாவத்தின் நிமித்தம் உன் சரீரம் உருவழியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்னைக்கு சொல்லுவ, என் போதகரின் சொல்லை கேளாமல் போனேன். நேற்று காரில் வந்துக்கிட்டு இருந்தோம், கம்பம் தாண்டின்னு நினைக்கிறேன். கம்பம் தாண்டி வரும்போது மனைவி என் பக்கத்தில் இருந்தா, ஜூடா பின்னாடி இருந்தான். ஜூடாவை கூப்பிட்டேன், மக்களே அப்பா ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன், நீ அதை டிரான்ஸ்லேட் பண்ணி புரிஞ்சுக்கோன்னு.
என்னப்பா சொல்லுங்கண்ணா? லைஃப் இஸ் நாட் எ சென்டென்ஸ் விச் இஸ் ரிட்டன் பை எ பென்சில் டு எரேஸ் அண்ட் ரீரைட்ஸ். வாழ்க்கை என்பது பென்சிலால் எழுதப்பட்ட ஒரு வாக்கியம் அல்ல. தவறு வரும்போது ரப்பரை எடுத்து அழிச்சிட்டு திரும்ப எழுத. லைஃப் இஸ் ஒன் டைம். இன்றைக்கி எத்தனையோ பேர் சொல்ல முடியும், அதை எங்களுக்கு சொல்லித்தராததுனால தானையா இன்றைக்கி என் வாழ்க்கை கண்ணீரில் இருக்குது, அது எனக்கு தெரியாததுனால தானையா இன்றைக்கி என் வாழ்க்கை வேதனையில் இருக்குது. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, அன்றைக்கும் இதே சபையில் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தப்பட்டது. ஆனால் நீ செவி கொடுக்கல. அதனால இன்றும் உன் வாழ்க்கை வேதனையின் உச்சக்கட்டத்தில் கடந்து போகிறது. இதனால் எரேஸ் பண்ணிட்டு அழிச்சிட்டு புது வாழ்க்கை வாழலாமா அப்படின்னு கேட்டால் வாழ முடியாது. யார் செஞ்ச தவறு? நீ செய்த தவறு. யூ டிட் மிஸ்டேக். நீ பண்ண. எங்களை போன்ற நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக வாழும்போது இந்த அளவுக்கு நேசித்து, இந்த அளவுக்கு போதித்து, இந்த அளவுக்கு அக்கறையை பார்க்க முடியாது. கூடுதல் ஜெபம் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் பிரசங்க நேரத்தில் புட்டு புட்டா அவுத்து என்னென்ன எப்படி வாழ வேண்டும் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கற்றுக் கொடுக்க வேண்டியது ஏன் கடமை. கேட்டு பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஆசீர்வதிக்கப்படுவது என் கையில் இல்லை, வார்த்தையை கேட்கிற உங்கள் கரத்தில் இருக்கிறது. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஊழியக்காரனை பகைக்காத, ஊழியக்காரியை பகைக்காத. உனக்கு தான் பிரச்சனை. ஆமென், ஹல்லேலூயா. வந்துக்கிட்டே இருந்தா, போய்கிட்டே இருந்தா, கான்டாக்ட்லேயே இருந்தால் சின்ன மாற்றம் உனக்குள் வந்தாலும் உடனே அதை வாட்ச் பண்ணி ஏன் அந்த மாற்றம்னு அப்போமே ரூட்டை என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். தமிழ்நாட்டில் பாருங்கள், ஹைவேயில் பாருங்கள், எங்கேயாவது எவனாவது எதையாவது இடிச்சு போடுவான். 10 நிமிஷத்தில் 2 பேரும் ஒத்துக்கிட்டு வண்டியை ஒதுக்கிட்டாங்கன்னா போகிற வண்டியெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், போய்கிட்டே இருக்கும். இவன் வீம்புக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசுவான். இவனுங்க நீ பேசி நான் பேசி இப்படி இவங்க பேச அங்கிட்டு இங்கிட்டு வார வண்டியெல்லாம் என்ன ஆகிடும், அப்படியே நின்றுடும். அதில் நம்மால் விடுவானா? போகிற வழியில் எல்லா வண்டியும் வந்துடுவான். ஒரே ஒரு லேனில் 4 வண்டி நிற்கும். இப்போ என்ன ஆகும், அந்த பக்கம் இருக்க வண்டி இங்கிட்ட என்ன செய்ய முடியாது, டிராஃபிக் ஜாம் ஆகிடும். லைஃப்பில் எங்கேயும் போக முடியாது. அதே இடத்துல தான் கிடக்கணும். கர்த்தரே என்னை இங்கே வைக்கவா நீர் படைத்தீர். அவர் சொல்லுவார், ஒன்று இங்கே இருக்கிறதுக்கு நான் படைக்கலை, நீ இழுத்துக்கிட்டது. ஆமேன் சொல்லுங்க. நீ இழுத்துக்கிட்டது. இது நடக்கக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் என் மகன் மூலம் நான் உன்னோடு கூட என்ன செஞ்சேன், பேசினேன். இன்னைக்கு இத்தனை தெளிவாய் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தப்படும் போதும் செய்கிற பாவங்களை தொடர்ந்து செய்வீர்களானால் ஒரு நாள் டிராஃபிக் ஜாம் ஆகும். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் சொல்லுங்க, ஒரு நாள் டிராஃபிக் ஜாமா ஆகும். அன்னைக்கு அங்கேருந்து கத்துவோம், ஐயா எதில் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன், டிராஃபிக் ஜாம். இங்கேருந்து நான் சொல்லுவேன், டிராஃபிக் ஜாம் கிளியர் ஆனால் தான் நான் அங்கே என்ன செய்ய முடியும், வர முடியும். ஏன்னா நான் 500வது வண்டியாக நிற்கிறேன். நீங்கள் அங்கேருந்து கற்றுனாலும் நான் வண்டிக்கு மேலே ஏறி விஜயகாந்த் மாதிரி என்ன செய்ய முடியாது. சொல்லுங்கள், விஜயகாந்த் மாதிரி வர முடியும். எங்கள் பாஸ்டர் எப்படினாலும் வருவார், அப்படிலாம் வரமாட்டார். நீ எம்பிட்டு பண்ணியிருக்க கோயிலில் சொல்லுங்க. நம்ம உயிர் போக காய்ச்சலோடு இவ்வளோ பிரசங்கம் பண்ணதையும் கேட்டுப்புட்டு நீ செஞ்சதையே செய்யும்போது அப்படியே இனிமையான நேரம், இன்பமான நேரம் அப்படின்னா இருக்கும். போடி போ, பன்றி பண்ணு, அவனே ஒரு நாள் என்ன ஆகும் சொல்லுங்க, டிராஃபிக் ஜாமா ஆகும். கத்தாவே கத்தாவே கத்தாவே. அவர் சொல்லுவார், ஐயா அம்மா எனக்கு யாரையுமே தெரியாது. இப்போ ரொம்ப வசதி, ஃபோன் நம்பர் தெரிஞ்சதுனால. என்ன எதனால? ஃபோன் நம்பர். இன்றைக்கி ஒருத்தவங்க சொன்னால் கூட்டம் முடிஞ்ச உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபோனை கண்டுபிடிக்காமல் இருந்திருந்தால் அவ்வளோ பெரிய சந்தோஷம். பண்ணுறதெல்லாம் பண்ண வேண்டியது, எதுவும் வந்த உடனே யாருக்கு கூப்பிட வேண்டியது. அப்புறம் நம்மளும் என்ன செய்ய, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
இறக்கம் பார்த்து பாஸ்டர் இறக்கம் பார்த்துருவார். நான் பாஸ்டர் இறக்கம் பார்க்கறதுனால ஒன்றுமே நடக்காது. ஆண்டவர் தான் உங்களுக்காக இறங்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். அவருடைய கண்களில் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கணும்? தயவு கிடைக்கணும். ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அதனால் எப்படி எல்லாம் சொல்லுங்கள், எதுக்கு தப்பலாம்? சாகாமல் உயிரோடு வாழணும்னா ஞானவான்களுடைய போதகத்தை நீ கேட்டு அந்த போதகத்தின்படி என்ன செய்? நட. ஞானவானுக்கே போதகம் பண்ணாத. ஹலோ, எப்படி? நிறையா பேர் அப்படி தான். பாஸ்டர் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி வாங்க பேசுவோம். வந்தது பிரச்சனையை சொல்லி நான் பேசதை கேட்க. ஆனால் வந்து உக்காந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தாருங்க வந்தாங்க. அடிக்கடி ஜூடா சொல்லுவான், சகோதரிகளுடைய வாய்ப்பகுதி பெரிதாக காணப்படுவதால் அந்த இடம்தான் நான் ஐயா உட்காந்துருக்காரு பாருங்க, அங்கே அந்த இடம் தான். இப்படி நான் உட்காந்துருக்கேன். இந்த அம்மா பேசிக்கிட்டே இருக்கு. நான் வந்து பேசுகிறத விட நல்லா கேட்பேன். நிறையா கேட்குறதுனால தான் இப்போ நிறையா பேசுகிறேன். நான் பதில் சொல்ல முடியாது, பதில் பேச முடியாது, பேசிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ நான் கேட்டேன் என் உள்ளத்துக்குள்ளே ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பேசுறதை கேட்க இந்த அம்மா வந்துச்சா? இந்த அம்மா பேசுறதை கேட்க என்ன வச்சுருக்கீரா? இவ்வளோ நேரம் இந்த அம்மா 3/4 மணி நேரமெல்லாம் இருக்கும், அதுக்கு மேலே பேசிக்கிட்டே இருக்கு. ஐயா அப்படியா, ஐயா இப்படியா. நம்ம விசுவாசியை பற்றி தான். சம்மந்தக்காரவங்க அல்லையா சொல்ல மாட்டீங்களே, நம்மளாம் இருக்குமோ? உங்களை பற்றி தான் சொல்கிறேன். அடிக்கி உரிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே ஒரு வாய்ப்பு தாரும் ஐயா அப்படின்னு சொல்லி முடிக்க அந்த குறிப்பிட்ட சகோதரி சொன்னாங்க, அதுதான் ஆண்டவரே சொல்லியிருக்கார் இல்லையா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் முடிக்கலாம்ல அப்படின்னு. இவ்வளவு நேரமும் பேசுறதுக்கு நான் நேரம் கொடுத்தேன். இனி நான் 3 வருஷம் பைபிள் காலேஜ் பிடிஹெச் முடித்து எம்டி முடித்து 14 வருஷம் ஊழியம் செய்கிறேன். ஏன் பைபிளில் 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடிக்கலாம்னு இயேசு சொன்னார்னு இல்லை. ஒருவேளை நீங்கள் கத்தோலிக்கக்காரர்களாக இருக்கலாம். கத்தோலிக்கர்களாக இருந்தாலும் இந்த பைபிளை விட ஈஸி வேர்ஷன் நீங்கள் வச்சுருக்கிறது ஈஸியாக புரியும். ஜீவனுள்ள தோசை நானே. நமக்கு அப்பம்னு சொன்னால் தெரியாது. ஜீவப்பம் நானே, ஜீவனுள்ள தோசை அப்பம்னா தெரியாது. தோசைன்னா என் பைபிளை தாரேன். இப்போ இயேசு 1000 பொய் சொல்லி கல்யாணம் முடிக்கலாம்னு சொன்னாருங்கிற வசனத்தை நீங்கள் எடுத்து காட்டிட்டா, இந்த பைபிளையும் வச்சுக்கோங்க, இந்த ஊழியத்தையும் விட்டு நான் என்ன செஞ்சிடுறேன்? பேச்ச காணும், அடிச்சு விடுறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. அதெல்லாம் பேசலாம், அதெல்லாம் செய்யலாம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நல்லதுக்கு பொய் சொல்லலாமா? எப்படி இருக்கீங்களா? நான் பேசுகிற இந்த வார்த்தை உங்கள் செவிகளில் தேனாய் பாய்கிறதா? எப்படி நல்லதுக்கு? அதுதான் பைபிளில் இருக்கு இல்லையா? எனக்கு தெரியல எங்கே இருக்குன்னு. முடிஞ்சுன்னா கூட்டம் முடிஞ்சு 40 நாள் உபவாசம் இருந்து வேதத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா சோத்திரம், அடுத்த பாஸ்டர் நீங்கள் தான் அந்த சபையில். எப்படி நல்லதுக்கு? துணிகரமாக பேசுகிறான், ஆவியில் நிறைகிறவன் துணிகரமாக பேசுகிறான். சில விஷயத்தில் 2 பொய்யை சேத்தெல்லாம் விடணுமையா? ஹேய், பொய் சொல்லாது இருப்பாயாகன்னு பிரமாணம் கொடுத்துருக்கார்ல. என்ன சும்மா சொன்னேன், சும்மா சாப்பிட்டுக்க. ஹலோ, சும்மா தாங்க சாப்பிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா சாப்பிடுவோமா? என்ன பேச மாட்டேங்க மக்களே? என்னை பார், யோகம் வரும், நிமிந்து பாரு. என்ன சும்மா பொய் சொல்லிக்கலாம்ல? சும்மா சொன்னேன். என் மகளே பொய் சொன்னேன்,
சும்மா சொன்னேன். சும்மா சொன்னாலும் நீ செமந்துக்கிட்டு சொன்னாலும் பொய்க்கு பிதா. அப்போ பொய் சொல்கிறவளுக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவி இல்லை. ஏன் பிரதர் சபைக்கு வரல? ஐயோ ஏன் கேட்குறீங்க? கேட்டால் தப்பாக போச்சு. எப்படி? ஐயோ ஏன் கேட்குறீங்க? கேட்கல வச்சுக்கோங்க, இனி கேட்க மாட்டேன். ஐயோ ஏன் கேட்குறீங்கன்னு சொல்கிற, ஐயோ ஏன் கேட்குறீங்க, இந்த 3 வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு எதுக்குன்னா அந்த கேப்பில் புழுவுறதுக்கு மூளை யோசிக்குது. ஹலோ, இந்த பேட்டி கேட்குறதெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நேருக்கு நேர் டிவியில் நியூஸ் சேனல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இல்லை யாரையாவது பேட்டி எடுப்பாங்க. பேட்டி எடுக்கும்போது கேள்வி கேட்பாங்க. ஓ, நிருபர் அவர்கிட்ட கேள்வி கேட்பார். நீங்கள் நல்ல மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்லுவார், குட் கொஸ்டின், நீங்கள் ஒரு நல்ல கேள்வி, நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. இதெல்லாம் அவர் பேசுகிறாருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பதில் தெரியல, தலைவர் யோசிக்கிறாருன்னு அர்த்தம். யோசிக்கிறதுக்கு டைம் எடுத்துக்கிறது தான் குட் கொஸ்டின். இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் கேட்போம்னு நினைக்கல. ஆனால் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் கேட்ட இந்த கேள்வினால இன்றைக்கி நிறையா பேருக்கு என்ன வரப்போகுது? ஏய் ஆன்சரை சொல்லு. என்ன சொல்லு? ஆன்சரை சொல்லு. அதை விட்டுட்டு சுற்றி 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 என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? பேசிக்கிட்டு இருக்கிற. ஞானவானுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஏன் ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறோம்? கார்ப்பரேட் வர்ஷிப். இணைஞ்சு கத்தரை ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம். எனக்கு தெரியும் எத்தனை பேர் பைபிள் படிக்கிறீங்க தினமும். அட்லீஸ்ட் இன்னைக்காவது கத்தருடைய வார்த்தையை கேட்கலாமே, ஆண்டவருடைய வசனத்தை கேட்கலாமே. அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே. பிரசங்க நேரமும் ஆராதனையும் போதகத்தையும் வெறுத்தால் மரண கண்ணிக்கு நீ என்ன செய்ய முடியாது? தப்பவே. அதுக்கப்புறம் வாழ்க்கை முழுசும் சொல்லுவேன், நான் வாழ்கிறதுக்கு பேசாமல், ரல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்கிறதுக்கு பேசாமல் எப்போது வருவீர் ஐயா? ஐயா ஜோம் பண்ணுங்க ஐயா, ஆண்டவர் என்ன செய்யணும்? இதுக்கெல்லாம் காரணம் உன் போதகரின் சொல்லை கேளாமல் போ. நான் திரும்ப சொல்கிறேன், அநேக வயதான ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார் உண்டு. நான் தலை வணங்குறேன். அட் த சேம் டைம் அவர்களும் சில பிரச்சனையின் காலகட்டத்தில் அவர்கள் காண்பிக்கிற பாதை சரியான பாதை இல்லை, தவறான பாதை. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு எனக்கு புரியல. லவ் பண்ணுறது பாவம். கல்யாண வயசாக இருந்தால் பரவாயில்ல நீ பண்ணு அப்படிங்கிறது பாவமா? பாவம் இல்லையா? கேட்கல. ஆனால் இப்படி சொல்லலாமா? ஆனால் இன்றைக்கும் உங்களுக்கு எழுதி தரேன். பாவம் என்றால் பாவத்தை பாவம் என்று கரெக்டாக சொல்கிறதுக்கு தான் கர்த்தர் எங்களை வச்சுருக்கிறார். உங்கள் பாவத்திற்கு உடந்தையா என்ன செய்ய மாட்டோம். பரவாயில்ல, ஆனதாச்சு, கல்யாணம் முடி. நோ, யாரானாலும் பாவம் என்றால் பாவம்தான். ஏன் கண்டிக்கிறோம்? ஏன் கர்த்தருடைய வார்த்தை கண்டிக்கிறது? ஏன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார்? பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் நமக்கு கண்டித்து உணர்த்துகிற தேவன். திருப்பிக் கொள்ளுங்கள், நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம். பின்னால் பிள்ளைங்க பேசக்கூடாது. நீதிமொழிகளின் புத்தகம் 31ஆம் அதிகாரம், அதன் 26ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள், தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல். யாரு? குணசாலியான ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ. ஆமே. அவள் வாய என்ன விளங்க திறக்கிறான்னா, ஞானம் விளங்க திறக்கிறாள். இப்போ யோசிக்கணும், தேவன் எனக்கோர் குடும்பத்தை தந்திருக்கிறார்,
தேவன் எனக்கோர் கணவனை தந்திருக்கிறார், தேவன் எனக்கோர் மனைவியை தந்திருக்கிறார், தேவன் எனக்கு 2 அல்லது 3 பிள்ளைகளை தந்திருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள ஒரு ஸ்திரீயாய், மனைவியாய், பிள்ளைகளுக்கு தாயாய் இருக்கிற அந்த சகோதரியின் வாயிலிருந்து அவள் தன் வாயை திறக்கும்போது அதில் என்ன தெரியும்னா ஞானம் தெரியும். ஹல்லேலூயா. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது. ஒரு ஆணால் குடும்பத்தை கட்ட முடியாது, ஒரு ஆணால் குடும்பத்தை கட்ட முடியாது. ஆனால் ஒரு குடும்பத்தை ஒரு ஆண் இல்லை என்றாலும் ஒரு பெண்ணால் கட்டி எழுப்ப முடியும். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்கிறீங்க? நீங்கள் சென்சஸ் எடுத்து பாருங்கள், அலசி தேடி பாருங்கள். எத்தனையோ குடும்பத்தில் கணவன்மார் மரித்து போவார்கள், ஆனால் அம்மாமார் இருந்து பிள்ளைங்களை வளர்த்து எஸ்டேட்டில் வேலை செஞ்சு அத்தனை பிள்ளைகளுக்கும் கல்யாணம் முடித்து கொடுத்து, அதுவும் நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குடும்பத்தை கட்டி எழுப்பிடுவாங்க. ஆனால் எந்த சகோதரர்களாவது மனைவி இல்லாமல் வாழ்ந்துட முடியுமா? பிள்ளைகளுக்கு சாப்பாடாகி கொடுத்து வாழ்ந்துட முடியுமா? பிள்ளைங்களுக்கு துணி துவைச்சு கொடுத்து வாழ்ந்துட முடியுமா? பிள்ளைகளை வளர்த்து எடுத்துட முடியுமா? அதனால தான் வசனம் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். உங்களால் தாங்க கட்ட முடியும். உங்களை பார்த்து தான் சொல்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லியிருக்கலாமே. யாராக இருக்கணும்? பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், யார் சொல்லு. வரமாட்டேங்குது பார்த்தீங்களா? அவங்களுக்கே தெரியுது, நமக்கு என்ன இல்லை. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். எப்படி அவள் வீட்டை கட்டுறான்னா, அவளுடைய நாவிலே தயையுள்ள போதகம் இருக்கிறது. அவள் தன் வாயை திறக்கும் போது ஞானம் விளங்க திறக்க. புருஷனே ஆச்சரியப்படுறான், எங்கிருந்துடா இவளுக்கு இந்த ஞானம் வந்துச்சு? நான் மண்டையை உடைச்சு பார்க்குறேன், நான் யார்கிட்டையும் அட்வொகேட்டெல்லாம் போய் நின்று பார்க்குறேன், யாரும் இப்படி ஒன்று சொல்லலை. ஆனால் வீட்டுக்குள்ளே ஒரு ஆளை வச்சிருக்கிறாரு. என் மனைவி வாயை திறக்க என்ன வெளிப்படுது? ஞானம் விளங்க தன் வாயை திறக்கிறாள். இன்னைக்கு வீட்டுக்குள்ளே அவன் வாயை திறந்தா ஞானம் விளங்குதா, வேற என்ன விளங்குதா? வசனம் சொல்லுது, தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம் சகோதரிகள்லாம் சொல்லுங்க, தயையுள்ள போதகம். என்ன போதகம்? பிள்ளைங்களை பார்த்து செஞ்சல அனுபவிப்பேன், நீ செஞ்சதுக்கு கடவுள் உனக்கு கொடுத்தது தான் இந்த தண்டனை. இது தயையுள்ள போதகமா? அதுக்காக பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணலாமா? 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஜெபசெல்வி அக்கா இறந்து போயிட்டாங்க. தேனியில் ராஜேந்திரன் அண்ணனோட ஒய்ஃப். 3 பொம்பளை பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க 2வது பிள்ளைன்னு நினைக்கிறேன். என் மனைவியோடு நேர்லையா ஃபோன்லையான்னு தெரியல, அவங்க பேசும்போது அந்த பிள்ளை சொல்லுது, அண்ணி அம்மா எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மா எங்களுக்கு எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி பரிசுத்தமாக நம்மளை காத்துக்கணும் நீ சொல்லி கொடுத்துருக்கியா? திரும்ப சொல்கிறேன், ஒரு அப்பாவால் செய்ய முடியாதது ஒரு அம்மாவால் கட்டாயம். ஆனால் ஒரு ரோலில் நீ பண்ண மிஸ்டேக்கு தான் இன்றைக்கி உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தறிக்கெட்டு போனதுக்கு காரணம். வேதம் சொல்லுகிறது, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்திடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்கள் கற்பத்தில் அந்த குழந்தையை தந்திருக்கிறார். யாருக்காக வளர்க்குறதுக்கு சொல்லுங்கள்? யாருக்காக வளர்க்குறதுக்கு? கர்த்தருக்காக. குழந்தையை கொடுத்தவர் கர்த்தர். பிள்ளைய வளர்க்குறதுல நீங்கள் எப்படி வளர்த்தீங்கன்னு யாருக்கு கணக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு. நீங்கள் ஒரு வேளை அப்பாவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு வேளை அம்மாவாக இருக்கலாம். யூ ஹாவ் த ரைட்ஸ் டு, அவங்கள அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கலாம்? உரிமை இருக்கலாம். பிள்ளைங்களை பேசுகிறதுக்கு உரிமை இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்வது, புத்தியுள்ள குணசாலியான அந்த ஸ்திரீயின் நாவில் என்ன இருக்கும்னா தயையுள்ள போதகம். ஹல்லேலூயா. என்ன போதகம் இருக்கும்? தயையுள்ள போதகம் அவன் நாவின் மேல் இருக்கிறது. புல்லன்னா போட்ட இடத்துல கிடக்காது. ஆமே, இருக்கீங்களா? உறக்கமா? புல்லன்னா போட்ட இடத்துல, அவன் போட்ட இடத்துலையே கிடக்க மாட்டான். அதுதான் புல்ல. போட்ட இடத்துலையே கிடக்குன்னா அதை ஃப்ரீசரில் தான் வைக்கணும். ஹலோ,
நான் சொல்கிறது புரியுதா? போட்டது போட்ட மாதிரியே கிடக்குன்னா என்ன இல்லை? உயிர் புள்ளனா குசும்பு பண்ணும். ஆமே, புள்ளனா குசும்பு பண்ணும். குசும்பு பண்ணிட்டேனே அப்படி இல்லை, கூப்பிட்டு அரவணைச்சு பக்குவமாக நீ செய்கிறது தவறு என்பதை சுட்டி காட்டினா, சுட்டி காட்ட வேண்டிய வயதில் சுட்டி காட்டினா முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். நேற்று ஒருத்தர் என்கிட்ட சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொல்லி கொடுத்தாலும் 8 வயசுக்குள்ளே சொல்லி கொடுத்துருங்க. எத்தனை வயசுக்குள்ளே? 8 வயசுக்கு கீழே பிள்ளைங்க இருக்கவங்களாம் கை தூக்குங்க பார்ப்போம். பிலோ 8 அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்லி கொடுத்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு எதுக்குள்ளே சொல்லி கொடுத்துருங்க? 8க்கு மேலே, 8க்குள்ளே. அதுக்கு மேலே உங்கள் பேச்சை கேட்குறதற்கு இந்த ஜெனரேஷன் ஆயத்தமா இல்லை. சின்ன வயசில் அப்போ அவனுக்கு எங்கேயும் போக தெரியாது. சேலையை பிடிச்சிக்கிட்டே வருவான், பார்த்துருக்கீங்களா? அம்மா பெட் ரூமுக்கு போனால் அங்கேயும் போவான், கிச்சனுக்கு வந்தால் அங்கே வருவான், பாத்ரூமுக்கு போகும்போது கதவுக்கிட்ட நிற்பான். அம்மா பாத்ரூம் போயிருக்கும்போது கதவுக்கிட்ட நிற்கக்கூடாதுங்கிற அறிவு அவனுக்கு இல்லை. இது உன் பிள்ளைக்கு நீ போதிக்க தகுதியான சரியான ஸ்டேஜ். அந்த வயதில், அந்த காலத்தில் உன் பிள்ளைகளுக்கு வேதம் என்ன, உன் குடும்ப பழக்கத்தை போதிக்காத, வேதம் என்ன சொல்லுதுன்னு உன் பிள்ளைய சரியான போதனையில் நடத்துவீர்களானால் முதிர் வயது வரைக்கும் அவன் விடாதிருப்பான். அது யாருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமே. அவன் முதிர் வயதில் உங்கள் வயசு எப்படி இருக்கும்? என்னமா இருந்துட்டு போகுதுங்கிறீங்களோ? உங்களுக்கு அதை விட வயசு அதிகமாக இருக்கும். உன் வயதான காலம் சமாதானமாக இருக்க வேண்டுமானால் பிள்ளை ஆண்டனை போதித்து நடத்த வேண்டிய வழியில் அவன் இள வயதில் அவனை என்ன செய்ய வேண்டும்? நடத்த வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். அல்லேலூயா. பேசலாம். பேச்சுரிமை இந்த ஆட்சியில் இழந்து விட்டோம். என்ன மறந்துட்டு போகுது? எல்லாரும் அவங்கவுங்க வாய், அவங்கவுங்க நாக்கு, அவங்கவுங்க உதடு, என்ன வேணாலும் என்ன செய்யலாம்? பேசலாம். ஆனால் நான் பேசுகிற என் வார்த்தைகளால் என் ஆண்டவருடைய உள்ளிந்திரியங்கள் மகிழுமா? அதான் இன்றைக்கி ஒரு பெரிய கேள்வி. இப்போ அதற்கு உதாரணமாக அநேகரை வேதத்தில் பார்த்தேன். எல்லாவற்றை காட்டிலும் சிறப்பான ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னு கேட்டால் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா. ஹீ கேன் ஸ்பீக். அவரால் பேச முடியாதா? பேச முடியாதா? சிறு பெண் மரித்து போய் இருக்கிறாள், பக்கத்தில் போய் கையை பிடிச்சி தூக்கி விடுறார். தலித்தாகுமி அப்படின்னார். அவர் வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்குது. சிறு பெண்ணே எழுந்தார். கல்லறைக்கு முன்னால் நின்று லாசருவை பார்த்து, மரித்து பிரேதமாய் வைக்கப்பட்ட லாசருவை பார்த்து சத்தமிட்டு சொல்லுகிறார், லாசருவே எழுந்து வெளியே. கெட்டுன காலோட கெட்டுன கையோட ஒரு உருவம் வெளியில் வருதுங்க. கனவு இல்லை, நிஜம். அப்போ அவர் வாயில் எவ்வளோ வல்லமை இருக்குது பாருங்கள். அவர் வார்த்தையில் இவ்வளோ வல்லமை உள்ள இயேசு அவர் நாவின் வார்த்தைகளில் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தார். திருப்பிக் கொள்ளுவோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். வேகமா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். திருப்புங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லலை, இதுக்கும் தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதுக்கும் தான் பின்னாடி வரும். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இதற்காகவும் நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். என்னது? ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. எல்லாம் சொல்லுங்கள், அடிச்சுவடுகளை, தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி. யாரோட அடிச்சுவடை தொடர்ந்து போகிறதுக்கு?
இயேசுவின் அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அப்போ ஆண்டவருடைய ஆசை என்னன்னா, ஏன் பிள்ளைங்க ஏன் அடிச்சுவடை பின்பற்றி வர வேண்டும். நேற்று காலையில் நம்முடைய ஸ்தாபன தலைவர் அவர் கூட தான் நாங்கள் இந்த 2 நாள் இருந்தோமா. அப்போ அவர் சொன்னார், தம்பி எனக்கு ஒன்று தெரியும் தம்பி, யூ ஆர் ஃபாலோயிங் யுவர் ஃபாதர்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ். உன் தகப்பனுடைய அடிச்சுவடை நீ பின்பற்றி போகிறத பார்க்குறேன். அதனால தான் நீ இருக்கிற அந்த இடத்தில் அநேக ஊழியர்கள் உன் மேலே ஒரு பெரிய மரியாதை என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. இப்போ திரும்ப சொல்லுவேன், நான் என் தகப்பனின் அடிச்சுவடை பின்பற்றுவது நல்லது. அதை காட்டிலும் மிக முக்கியமானது என் தகப்பனாகிய இயேசுவின் அடிச்சுவடை. என் பாவத்துக்காக நான் மரிச்சிருக்கணும், ஆனால் என் பாவத்துக்காக நான் மரிக்காமல் எனக்காக யார் மரிச்சா? அவர் மரித்தார். ஆகவே அவர் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்வதற்கு வரும்படிக்கு உங்களுக்கு எதை வச்சுட்டு போனார்? மாதிரியை பின் வைத்து போனார். இப்போ 22ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் என்ன பண்ணலை? அடுத்து அவர் என்ன செய்யலை? வஞ்சனையும் அவர் வாயிலே காணப்படவும் இல்லை. 23 அவர் வையப்படும் போது, ஹலோ எங்க என் வீட்டுக்கார் என்ன வஞ்சாலும் நான் ரொம்ப அமைதலாய் இருப்பேன் என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்த வாட்டியை பார்க்கட்டுமே. புருஷன் பயப்படுறான், அம்மாடி அவள்கிட்ட வாய வீட்டுக்குள்ளே வந்து அடுத்த செகண்டு புள்ளி பறந்து போகிறான் வெளியில். நான் அந்த அங்கே போயிட்டு வந்துடுறேன், இந்த எங்கே போயிட்டு வந்துடுறேன். எதுக்குன்னு கேட்டா, அம்மா முகம் இன்னைக்கு சரியில்லை, சிக்கிட்டோம், சின்ன பின்னம் ஆக்கி விட்டுருவா. அம்மா போயிட்டு 10:30 வாரது அப்போ எதிர்பார்த்து இருந்து இந்த ஆள் சோர்ந்து போய் இந்த அம்மா அதால் அதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. அது படுத்துரும். நீ எனக்கு சாப்பாடு போட்டு கொடுக்காட்டியும் பரவாயில்ல, நானே போட்டு சாப்பிட்டுட்டு நான் படுத்துக்கிறேன். ஏன்னா ரலேலியா சொல்லுங்க, வையாமலே இந்த பாடுன்னா இயேசு சொல்கிறாரு, வசனம் சொல்லுது, அவர் வையப்படும் போது நீங்கள் உடனே வஞ்சாத்தானே பேசுறதுக்கா போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. இன் மலையாளம் பைபிள் ரீட் இட். அங்கே ஒரு ஆள் வெடிக்குள்ள சொல்கிறாங்க, அவங்க பேசுறதுக்கு பதில், ஐயா நான் பதில் பேச மாட்டேயா அப்படின்னு சொல்கிற யாராவது இருந்தால் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆனால் இன்னொன்றுக்கு கை தூக்கலாம், நான் தான் ஏன் பேசுவேன், அவர் தான் ஏன் பதில் பேசாமல் இருப்பார். இன்னும் சிரிப்பு அங்கே பாருங்க, ஒவ்வொரு முகத்துலையும். ஒருத்தன் சொல்கிறான், திருமணத்திற்கு பின்பு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் ஒரே ஒரு ரகசியம், என்ன சொன்னாலும் ஆம் என்று சொல், நீ சொல்வது தான் சரி என்று சொல், யூ கேன் என்ஜாய் யுவர் லைஃப். நீ பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு நீ உயிரோடு இருந்துட்டேன்னா என் மீசையில் பாதியை நான் எடுத்துக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வசனம் வாயை திறக்க முடியலங்க வீட்டில். இந்த எலிப்பொறி பார்த்துருக்கீங்களா? ஓ, நீங்கள்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க, பரலோகத்தில் எலி வராதில்ல. அதில் ஒரு கம்பி இருக்கும், என்ன மாட்டதுக்கு. ஒவ்வொரு வீடுகளும் மாலை நேரத்தில் அப்படித்தான் இருக்கிறது. கம்பியில் தேங்காவை மாட்டி இப்படி திறந்துருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்படி திறந்துருக்கும். எலி அறியாமையில் தேங்காய் தானே அப்படின்னு வந்து தொட்டுருச்சு.
அப்புறம் இந்த எலியை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் சில வித்தியாசமான எலிகள்லாம் பார்க்கலாம். இங்கிட்டு இருந்து அங்கிட்டு ஓடும், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு ஓடும், கம்பியை கடிக்கும், 1 2 எல்லாம் போகும் இல்லையா? அந்த நிலைமை தான். 1 2 போய் கடைசியில் சில எலிகள் இருக்குது, சாவதே சாவ போகிறோம், வச்ச தேங்காவை முழுசாக தின்ட்டு சாவும். தேங்காவை தொட்டவொடனே அடிச்சிடும். அதுக்கப்புறம் முடிவு பண்ணும், சாவுங்கிறது உறுதி. இந்த கணத்திற்குரிய பாத்திரத்தை என்னை கையை பிடிச்சனோ அன்னைக்கு சாவுங்கிறது உறுதி. ஒன்றே ஒன்று, சாவுங்கிறது தெரிஞ்சிருச்சு. கழுதை நல்லா சாப்பிட்டுட்டு, இங்கவாரு நீ என்னத்தையும் பேசிட்டு போ, சோத்தை போடு, குழம்ப ஊற்று, வச்சிருக்கிறத குடு, உப்பு இருக்கோ உரப்பு இல்லை, என்னால் பசி என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. சிலர் சிரிக்கிறார்கள், அதற்காக கத்தருக்கு சோத்திரம். ஆமாம், போட்டு சாப்பிட்டுட்டு ஆமாம் முடிஞ்சு. மறுநாள் காலையில் முன்னாடியெல்லாம் ஒரு பிளாஸ்டிக் சாக்கு எடுத்து அதுக்குள்ளே எலியை விட்டு முறுக்கிக்கிட்டு என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. இப்போல்லாம் அதுக்கு கூட டைம் இல்லை, கூண்டோடு தூக்கி தண்ணி இருக்க பக்கெட்டுக்குள்ளே வச்சிடுறாங்க. ஆனால் தண்ணியில் முங்கி சாகிற கொடுமையான சாவு. ஆனால் ஒவ்வொரு வீடும் சில நேரத்தில் உங்களுடைய திறமையினால் உங்களுடைய புருஷர்கள் எதில் முங்கிக்கிட்டு இருக்காங்க, எந்த தண்ணியில், எந்த தண்ணியில்? தடுமாடும் கால்களை கண்டே பெரியார் கேஆர் தேட்டரு பக்கத்தில் கண்டே. இதுக்குமாப்பா மியூசிக் போடுற நீ? மியூசிக் போட்டு எதுக்கெல்லாம் மியூசிக்? இங்கே அடித்த அடியில் வாளாடியா நெல்லிமலை கவலையா? நெல்லிமலை கவலையில் அன்னைக்கு ஒருத்தரை பார்க்குறேன், ரொம்ப மரியாதை வச்சுருந்தேன் அவர் மேலே. ஆட்டோவில் கீழே மேட் இருக்கும்ல, இருக்கா? குடுன்னு ஒருத்தர் கடைக்குள்ளேருந்து போனார், ஒரு பைய தூக்கிட்டு. மேட்டை தூக்குனா 5 6 குப்பி படுக்கையில் வச்சுருக்கு. 2 குப்பி எடுத்து பைக்குள்ளே போட்டாங்க. அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி, நான் நிற்கிறேங்கிற வேற கூச்சம் வேற. திரும்ப அவங்களுக்கு 2 கொடுத்துட்டு அந்த டிரைவர் காலில் அந்த மேட்டை தள்ளினார், மேட்டை மூடிடுச்சு, இழுக்கதே தெரியல. நமக்கும் பாஸ்டர் சொல்லித்தரார் அப்படின்னு நினைக்கிறீங்களோ? நல்லா கவனிங்க, இயேசு பாவம் செய்யலை, ஆனால் அவரை வையும்போது அவர் என்ன வையலை? பதிலுக்கு யாரோட அடிச்சுவடை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள்? முக்கியமான காரியம் பேசும்போது உறக்கம் வரும், புடதியில் ஒரு தட்டு தட்டி முழிச்சுக்கோங்க. யாருடைய அடிச்சுவடை பின்பற்றுங்க? இயேசு பதில் வையலை, ஆனால் இயேசுவை வஞ்சாங்க. ஆலயத்தில் வந்து ஆவியில் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசி இங்கேருந்து செவுத்தை இடித்து செவுரெல்லாம் எண்ணக்கரை ஆகி, இந்த அம்மா இங்கே இடித்து வீட்டில் அவ்வளோ வேறு இடிச்சுக்கிறான் அந்த அம்மாவால். ஹலோ, புரியாது உங்களுக்கு, நல்லதெல்லாம் புரியாது. வீட்டில் இந்த அம்மாவால் ஒவ்வொருத்தரும் என்ன செஞ்சுக்கிறாங்க? ஐயோ, வையப்படும் போது பதில் வையாமல் நீங்கள் உங்கள் புருஷன் ஒரு வேளை உங்களை கண்டிச்சா வையும்போது நீங்கள் பதில் பேசாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குறிப்பிட்ட நாள் வரும் நீங்கள் உங்கள் பிள்ளைய கண்டிப்பீங்க, உங்கள் பிள்ளை பதில் பேசாது. வாங்கம்மா எனக்கு தெரியும்னா, இது புள்ள வளர்ப்பில் உள்ள பிரச்சனை இல்லை, நீ நடந்ததில் உள்ள பிரச்சனை. புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்குறாலே இல்லையா சொல்லுங்கள்? எனக்கு தெரியுமா உன் ஜோலியை பாரு அப்படின்னு புள்ள சொல்கிறான்னா, இது யாரும் உனக்கு சொல்லி கொடுக்கல, இது யாரா வருத்தி கொண்டது? சொல்லணும். எங்கள் அப்பா அப்படி பேசுவார், எங்கள் அம்மா ஒரு வாக்கு பதில் சொல்ல மாட்டான். எங்கள் அம்மா அப்படி பேசும், எங்கள் அப்பா ஒரு வாக்கு பதில் சொல்ல மாட்டார். நீயா நானா, ஓஞ்சத்தத்துக்கு மேலே இது சத்தம், புருஷன் சத்தத்துக்கு மேலே மனைவி சத்தம், மனைவி சத்தத்துக்கு மேலே புருஷன் சத்தம், இது 2 விட பிள்ளைக சத்தம். ஒரு அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குடும்பத்தை குறித்து தான் பைபிளில் எழுதியிருக்கு, நீதிமானுடைய கூடாரத்தில் சண்டையின் சத்தம்.
கத்தரின் வலதுகரமாக பராக்கிரமாக செஞ்சிச்சு, சைத்தானுக்கு முழு குடும்பமாக இடம் கொடுத்துட்டோம் வீட்டுக்குள்ளே. அல்லேலூயா சொல்லுங்கள். திரும்ப சொல்கிறேன், உன் வீட்டு சத்தம் வெளியில் எவ்வளோ உயிர் போகிற பிரச்சனையாக இருந்தாலும் புருஷனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் பேசணும். வெளியில் நின்று உன் பேச்சு திறமையை காட்டினா பைபிளில் உனக்கு பேர் வச்சுருக்கு, அவள் வாயாடின்னு. வாயாடிக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுவீங்களா? சொல்லாட்டியும் அதான் உண்மை. யாருக்கு பரலோகம் கிடையாது? அவள் நாவில் தயையுள்ள போதகம் இருக்கிறது. இயேசு அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும். இயேசு நினைச்சா செஞ்சுருக்கலாம். அட்ரா நீ அட்ரா ஏழு அட்ரா அடிக்கிறல்ல அடி இருக்குடி, 3வது நாளுக்கு பிறகு அடிக்கிறவெல்லாம் அடி. இயேசு சொன்னாரா? ஆனால் நம்ம சொல்கிறோம்ல, பேசு பேசு, அன்னைக்கு ஒரு காலம் வந்தா அன்னைக்கு உனக்கு இருக்கு, அன்னைக்கு உனக்கு இருக்கு, அன்னைக்கு நீ இருக்கா இருப்ப. அவர் யாரையும் பயமுறுத்தலை, யாரையும் பயமுறுத்தலை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. 24ஆம் வசனம் வாசிங்களேன். நாம் சத்தமாக வாசிங்க, பைபிளில் இருக்கிற வசனம் தானே. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆனால் அம்புட்டையும் விட்டுட்டு கடைசி லைனை மட்டும் பிடிச்சிக்கிடுவோம். ஆண்டவரே, நீர் எனக்கு சொல்லி இருக்கிறீரப்பா, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், என் பலவீனத்திற்காக நீர் அடிக்கப்பட்டீர். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளில் இருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? ஆனால் அவர் கேட்க, 22ஆம் வசனத்தை நீ வாசிச்சுட்டு அப்புறம் சொல்லு, 23 வாசித்துட்டு சொல்லு. அவர் தழும்பில் யாருக்கு சுகம் உண்டாகும்னா, வையும் போது வாயை மூடுறவங்களுக்கு தாங்க சுகம். ஆமேன்னு சொல்லுங்கள். புரிஞ்சிருச்சா வசனம்? வையப்படும் போது பதில் வைகிறதுக்கு இல்லை, பேசுகிறது அம்புட்டும் பேச வேண்டியது. பேசிட்டு கட்டில்ல ஏறி எனக்கு வையா, எனக்கு வையா, நீ வஞ்சதுனால தான் உனக்கு, நீ வையாமல் இருந்திருந்தா உனக்கு அவ்வளோ பண்ணிட்டு அப்போ வீட்டுக்காரர் சொல்லுவார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்பமெல்லாம் உனக்கு காணும், இப்போ என்ன வந்துருச்சு? ஐயோ என் மனைவியே வெளியில் பாசத்தை கொட்டது மாதிரி இருந்தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் செய்ய முடியாததை என் தேவன் செய்கிறார். அப்படியா? ஹல்லேலூயா. அவர் தழும்புகளால் குணமாகிறோம். ஆனால் இயேசுவை போல இருந்து பாரு, தழும்புகளால் என்ன உண்டாகும்? இப்போ பதிலுக்கு பதில் பேசி என்ன கிடச்சிச்சு இன்னைக்கு வரைக்கும்? சண்டை தானே வீட்டுக்குள்ளே, சண்டை தானே. இயேசுவின் பக்கம் நியாயம் இருக்கா அநியாயம் இருக்கா? என்ன அபி, இயேசுவின் பக்கம் நியாயம் இருக்கா அநியாயம் இருக்கா? நியாயம். ஆனால் நியாயத்தை பேசினாரா? யாரை அடிக்கிறீர்கள் பேசினாரா? நோ. வசனம் சொல்லுது, அவர் வாயை திறந்து ஒன்றும் பேசவர். ஆனால் இன்னைக்கு வாயை நீ மூடுறதே இல்லை. கோயிலில் கூட பாடும்போது என்னோதடு, ஆனால் கொட்டாய் விடும்போது நல்ல இங்கிலீஷில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கேவ். தெரியுமா என்னது கேவ்? வாட் இஸ் த மீனிங் கேவ்? கேவ்னு என்ன அர்த்தம்? கொகை. என்னது? கொகை மாதிரி கோயிலில் பிரசங்க நேரத்தில் பழக்க வேண்டியது. ஆனால் ஆராதனை நேரத்தில் இவங்களுக்கு வாய் என்ன செய்யாது? தாழ்மையான பிள்ளைகள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆமேன். அவர் தழும்புகளால் குணமான. இன்னைக்கு ஒன்று வியாதியோடு வந்து ஆலயத்தில் உட்காந்துருந்தா
இன்றைக்கி ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரை எனக்கு நீங்கள் மாதிரியை வச்சுட்டு போயிருக்கீங்க. என் வீட்டுக்காரரை அடித்தாலும் பிடிச்சாலும் என் வாயை திறந்து ஒரு வார்த்தை, ஐயோ உங்கள் லைஃபோட ஃபெயிலியருக்கு காரணம் யாரும் உங்களுக்கு சூனியம் வைக்கலை, யாரும் உங்களுக்கு ஆவியை ஏவி விடலை. நீங்கள் பிறக்கும்போதே உங்களுக்கு இருக்கிற உங்களுடைய அந்த அழகான அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம். லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். பிரசங்கம் முடிய போகிறது, உற்சாகத்தோடு இருங்கள். ஆமேன். லூக்கா சுவிசேஷம் எத்தனை? 22 63. சிலருக்கு இப்போ தான் தெரியும், ஓ 63 வசனம்லாம் இருக்கு போல ஒரு அதிகாரத்தில். சரி, 63 வாசிங்க. இயேசுவை பிடித்து கொண்ட அந்த மனுஷர் அவரை நம்பர் ஒன் என்னது? பரியாசம். எப்படி பொறுத்துக்க முடியும் பரியாசத்தை? உங்களை யாரும் பரியாசம் பண்ணதை ஒத்துக்குவீங்களா? நான் சின்ன பிள்ளையில் செம்மையாக பரியாசம் பண்ணுவேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா சகரியா மாமா, தங்கசாமி பெரியப்பா இவங்கெல்லாம் பாட்டு நடத்துவாங்க. குட்டி பையன்களாக சின்ன பிள்ளைங்கள கீழே உட்காந்துருப்போம்ல, கூட்டம் முடிஞ்சு போனதுக்கு எல்லோரும் போனதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ளே போய் யார் யார் எப்படி பாட்டு நடத்தினார்களோ, யார் யார் எப்படி இடையில பேசினாங்களோ அதெல்லாம் நாங்கள் பேசுவோம். ஐயோ பயங்கர சிரிப்பாக இருக்கும். இப்போ கூட நம்ம பிள்ளைங்கெல்லாம் சில பிள்ளைங்க கம்பெடுத்து வச்சுக்கிட்டு என்ன மாதிரியே வீடுகளில் பேசிட்டு அலையும். அதுக்கு பேர் பரியாசம். அதுக்கு பேர் என்னது? பரியாசம். இப்படி பண்ணி ஒரு நாள் கூட்டம் முடிஞ்சு யாரை பரியாசம் பண்ணிட்டு, அப்பாவை படுத்திருந்தவர் எந்திரிச்சு வந்து காதோட கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அந்த ஒரு அடி இன்னைக்கு வாழ்க்கையிலேயே பரியாசத்தையே என்னை விட்டு என்ன செஞ்சிருச்சு? மாற்றிருச்சு. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளை ஒருத்தர் பரியாசம் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? முடியாமல் நீ நடக்கிறது மாதிரியே நடந்து காட்டுவாங்க. அந்த வாரா தெரியுதா? இழுத்து எப்படி இழுத்து பரியாசம் பண்ணுறவங்களுக்கு இனிக்கும், ஆனால் பரியாசம் பண்ணப்படுறவங்களுக்கு வலிக்கும். உனக்கு நல்ல கால் இருக்குன்னு கால் சரியில்லாதவங்கள பரியாசம் பண்ணுற, உனக்கு நல்ல மூக்கு இருக்குன்னு மூக்கு கிளி மூக்கு மாதிரி இருக்க ஆளுகளை என்ன பண்ணுற? பரியாசம் பண்ணுற. உனக்கு கை நல்லா இருக்குன்னு கை முடியாதவங்கள பரியாசம் பண்ணுற. உனக்கு பெரிய படிப்பு இருக்குன்னு தப்பாக பேசுகிறவங்கள, அறியாமையில் தவறாக பேசுகிறவங்கள நீ என்ன பண்ணுற? பரியாசம் பண்ணுற. ஆனால் பரியாசம் பண்ணப்படுறவங்க கூட கத்தர் இல்லை. ஆனால் பரியாசம் பண்ணப்படும் போதும் இயேசு எப்படி இருந்தார்னா அமைதலாக இருந்தார். வா ஆலையிலையா சொல்லுங்கள் பார்க்கலாம். சொல்லுங்கள், அமைதியா. அதுதானே முடிய மாட்டேங்குது. அதனால தானே சுகம் கிடைக்கல, அதனால தானே விடுதலை உண்டாகலை, அதனால தானே வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லை. வசனம் சொல்லுகிறது, இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அப்புறம் அடித்து. இயேசுவை அடிக்கும்போது நீங்கள் மட்டும் இயேசுவாக இருக்கீங்கன்னு கற்பனை பண்ணிக்கோங்களேன். இப்போ ஒரு செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் யார்? இயேசு. ஏன் சின்னலுங்க எல்லாரும் எந்திரிச்சிடாதீங்க. யாரை மாறிட்டீங்க? நான் யார்? இயேசு. பிள்ளைகளே, வீட்டுக்குள்ளே சாப்பாடு இருக்கிறதா? இன்றைக்கி என்ன கறி வைத்திருக்கிறீர்கள்? என்ன கிடைக்கும் அப்படின்னு யாராக இருக்குது? இயேசுவை போல் இருக்குது. அடிச்சிட்டாங்க. நான் இயேசுவை போல் இருந்தா நீ அடிப்பியோ? இயேசுவை போல் இருந்தா நீ அடிப்பியோ? அடிக்கிறதுக்கு வரும்போதே எப்படி போயிடுவாங்க? வானம் சிங்காசனம், பூமி பாதப்படி, அவர் சொல்ல ஆகும். அடிக்கும்போது கம்முன்னு இருந்தார். அப்போ அதுக்காக அடிக்கலாமாயா? நீ அடிக்கிறதும் தப்பு, அடிக்கும்போது நீ வாயை புழக்கிறதும் தப்பு. உங்கள் சரீரம் காயப்படுவது உங்களுடைய நாவினாலே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது நம்ம வசனம், பைபிளில் இல்லை. உங்கள் சரீரத்தில் அடிகள் படுவது எதினாலே?
உங்கள் வாயினாலே. உங்கள் வாயை நீங்கள் ஸ்தோத்திரம் அமைதலாய் வைத்திருந்தால் உங்கள் சரீரம் புண்ணாகாதே. புண்ணாக்குனவருக்கும் அவர் கணக்கு சொல்லணும். ஆனால் ஆக்குற அளவுக்கு நடந்ததுக்கு நீ யாருக்கு கணக்கு சொல்லணும்? கர்த்தருக்கு. அதுக்காக புருஷன்மார் மனைவிகளை அடிக்கலாம் அப்படின்னு இல்லை. மனைவிகள் அமைதியான புருஷர்களை அடிக்கலாம் என்று சொல்லியும் இல்லை. சொந்த சரீரத்தை என்ன செய்யக்கூடாது? காயப்படுத்தக்கூடாது. அட் த சேம் டைம் நீ வாயை திறக்கவும் கூடாது. இப்போ வசனத்தை பாருங்கள். அவரை பரியாசம் பண்ணி அவரை அடித்து, அப்புறம் 64 அவருடைய கண்களை கட்டி, கண்ணை கட்ட விட்டாரா விடலையா? நம்ம விடுவோமா? யாராவது வந்து நம்ம கண்ணை கட்ட விடுவோமா? ஏய் சே, யாரு கண்ணை யாரு கட்டுற? கொன்றுவேன். இயேசு ஒரு வார்த்தை பேசலை. அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில், உன்னை அடித்தவன் யார், அதை ஞான திருஷ்டியினால் சொல் என்று அவரை கேட்டதுமன்றி அநேக தூஷண வார்த்தைகளையும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் உன்னை தூஷண வார்த்தைகள் சொல்லட்டும், ஆனால் நீ உன் தகப்பன் இருதயம் உள்ளிந்திரிய மகிழும்படி சரியானதை மட்டும் பேசு. வேறு எந்த வார்த்தைகளும் உன் நாவிலிருந்து வராமல் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு சிலுவையில் தொங்கும்போது பிதாவை பார்த்து சொல்ல, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது. அதை ஃபாலோ பண்ண ஸ்தேவான் சொல்கிறான், இவர்களை மன்னியும். கல்லை வச்சு எரியிறாங்க. செத்ததுக்கப்புறம் எரியலை, டெட் பாடி மேலே எரியலை, எரிஞ்சே சாகடிக்கிறான். எரிஞ்சு சாகடிக்கப்படும் போதும் அவன் யாரையும் தூஷிக்கலை. அல்லேலூயா. யாரையும் பேசலை. ஏன்? யோபுவின் சிநேகிதர்கள் யோபு பக்கத்தில் உட்காந்து யோபுவை குறித்து தவறான காரியங்களை பேசும்போதும் தேவனாகிய கர்த்தர் அவன் நண்பர்களிடத்தில் சொல்லுகிறார், உங்களை போல என் தாசனாகிய யோபு அவன் வாயின் வார்த்தைகளில் ஒரு வார்த்தை கூட அவன் என்னை தூஷிக்கவே இல்லை. இப்போ என்ன அர்த்தம்? அவன் உங்களுக்காக வேண்டுதல் செஞ்சான், உன் சிறையிருப்பை நான் திருப்புவேன், அவனுக்கோ 2 மடங்கு ஆசீர்வாதம். இன்றைக்கி உன் சத்துரு உனக்கு விரோதமாக பேசியும் தேவன் உனக்காக வழக்காடாததுக்கு என்ன காரணம் தெரியுமா? உன் வாய். ஆமேன் சொல்லுங்கள். என் வாய் சொல்லுங்கள் எல்லாரும். யார் வாய்? ஆண்டவரே, நீர் செய்கிற காரியத்தை என் கண்ணினால் பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொல்கிறார், ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ பிரசங்கம் கேட்டல, வையப்படும் போது நான் வஞ்சனா, அடிக்கும்போது நான் அடித்தனா, பயமுறுத்தினா, நான் எப்படி மௌனமாக இருந்தேன்? நீ பேசதெல்லாம் பேச வேண்டியது பேசி முடிச்சுட்டு, ஆண்டவரே. என்ன ஆண்டவர்? நீர் சொல்லி இருக்கிறீர், ஆண்டவரே நீங்கள் நின்று கொண்டு பாருங்கள், நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக. ஆண்டவர், நீ அம்பட்டையும் பண்ணி முடிச்சுட்டேன்னு என்ன கூப்பிடுற? யோசிக்கிறீங்களா? எல்லாத்தையும் நீ யுத்தத்தெல்லாம் பண்ணி முடிச்சு தோற்று போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் உட்காந்து முட்டியை உடைக்கிற. ஆண்டவர் பதில் தரவே மாட்டார். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதம் வாய்க்காதே போகணுன்னா நீ உன் வாயின் வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாய் சொன்னார்கள். இதெல்லாம் பேசும்போதும் இயேசு மௌனமாக இருந்தார். இது தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவான்னு கேட்டான். அதுக்கு ஒன்று சொல்ற, ஆம் நீ சொல்லுகிறபடி தான். அதை கேட்கும்போது பிதா சந்தோஷப்பட்டிருப்பாரா இல்லையா? கட்டாயம். இதை விட்டுட்டு இயேசு வாடா ஒத்தைக்கு பார்ப்போம் அப்படின்னு லயத்தில் இறங்கியிருந்தார்னா பிதா சந்தோஷப்பட்டிருப்பாரா? இவரை அனுப்புனதுக்கு இன்றைக்கி எத்தனை நாள் இயேசுவை துக்கப்படுத்திகிட்டு இருக்கிற? உன் வீட்டுக்குள்ளே, லயத்தில், தண்ணி பிடிக்கிற இடத்துல, நிற பிடிக்கிற இடத்துல, வண்டியில், சீப்பில் கையகலம் உட்காந்து 1/2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வர இடத்துக்குள்ளே எம்புட்டு புழுவு வாயில். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். இப்போ இப்படிப்பட்டவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னு ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம்
அதன் 5ஆம் வசனம், வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இவர்களுடைய வாயிலே கபடம் காண. யார் அவர்கள்? தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறவர்கள். ஹல்லேலூயா. முன்பாக மாசில்லாதவர்கள். இப்போ பேசின கெட்ட வார்த்தை உன்னை மாசுபடுத்தி இருக்குமா, படுத்தி இருக்காதா? இல்லாததை நீ பேசும்போது இயேசு அதான் சொல்கிறாரு, உள்ளே போகிறது எந்த மனுஷனையும் தீட்டுப்படுத்தாது, ஆனால் உன் உள்ளத்துக்குள்ளேருந்து வெளியே வாரது தான் மனுஷனை என்ன செய்யும்? தீட்டுப்படுத்தும். நீங்கள் யாரையோ பேசுகிறதுனால, நீங்கள் யாரை பேசுனீங்களோ அவங்க தீட்டுப்படலை, பேசுன நீ தான் தீட்டுப்பட்டு போயிட்ட. புரிஞ்சா உங்களுக்கு? புரிஞ்சா? ஏன்னா உள்ளத்துக்குள்ளேருந்து கொலை பாதகங்களும் வெறிகளும் வேசித்தனங்களும் களியாட்டுகளும் பொய்யும் எல்லாம் எங்கேருந்து வருது? உள்ளத்துக்குள்ளேருந்து. இது வெளியே நான் என் வாயை திறந்து விட 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 என் வாழ்க்கை, என் சரீரம் கரையாகி கொண்டே இருக்கிறது. சிங்காசனத்திற்கு முன்னால் நான் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. ஆனால் ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்கிறார்கள், இவர்கள் மாசு இல்லாதவர்கள். ஹல்லேலூயா. இதை தெரிஞ்ச தாவீது சொல்கிறான் 141 சங்கீதம் 3ஆம் வசனத்தில், கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுங்கள், என்னத்தான் சொன்னார்? ஒன்றைத்தான் சொன்னார். வசனம் கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் தான். ஆமென் சொல்லுங்கள். யாருக்கெல்லாம்? எல்லாருக்கும் தான். ஆன்லைனில் கேட்குறவங்க, ஆலயத்தில் வந்து கேட்குறவங்க, வெளியில் வீடுகளிலிருந்து கேட்குறவங்க, எல்லாருக்கும் இந்த வார்த்தை. ஆனால் ஒன்று சொல்லுங்கள், இன்னையிலிருந்து என் நாவில் வருகிற வார்த்தையால் இதுவரைக்கும் என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்தியிருக்கலாம், இனிமேல் என் ஆண்டவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன். எழுந்து நிற்போமா? கண்களை மூடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இ மேஜர், இ மேஜர். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே. கண்களை மூடி. நான் உம்மைத்தான் நேசிக்கிறே. கைகளை உயர்த்தி. எனது மணவாளனே, என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இரு. கைகளை உயர்த்தி அர்ப்பணத்தோடு. என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக, என் இதய எண்ணமெல்லாம். சொல்லுங்க. என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய். நீங்க மாத்திரம் பாடுங்க. எனது மணவாளனே, இனியவர் ஏசையா, இனியவர் ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறே. நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். ஒரே ஒரு விசை. என் வாயின் சொற்கள், என் வாயின் சொற்கள் எல்லாம் ஏற்றனவாய் இருப்பதாக. பாடுங்க. எல்லாம் ஏற்றனவாய், என் இதய எண்ணமெல்லாம், என் இதய
எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, உமக்கு உகந்தனவாய் இருப்பதாக. எனது என் இதய ஏக்கம் இனியவர் ஏசையா, இனியவர் ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். கண்களை மூடி கரங்களை கூப்பி, சிறியவர்களோ பெரியவர்களோ யாரும் கண்ணை திறந்து பார்க்க வேண்டாம். ஆனால் இன்னைக்கு உங்கள் இருதயத்தோடு ஆவியானவர் பேசி இருக்கிறார். நீதிமானின் கூடாரம் சமாதானத்தால் நிரப்பப்பட்டிருக்கு. ஓ வீடு தேவன் கொடுக்கிற சமாதானத்தினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இன்னைக்கு உங்கள் இருதயம் உணரும், என் வாயின் வார்த்தை தான் என் வாழ்க்கையில் சமாதானம் கேட்டுக்க காரணம். என் வாயின் வார்த்தை தான் என் வீட்டில் சந்தோஷத்தை நாங்கள் இழந்ததுக்கு காரணம். என் வாயின் வார்த்தையால் என்னை உருவாக்கின கர்த்தர் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார். அவங்களால தான் இவங்களால தான். இயேசுட்ட அதை குறித்து பேசவே இல்லையே. இயேசு சொல்லலையே, இவங்கெல்லாம் இப்படி சொன்னதுனால தான் ஆண்டவரே நான் இப்படி பேசினேன்னு அவர் சொல்லலையே. அவர் வையப்படும் போதும் அடிக்கப்படும் போதும் கண்களை கட்டி தலையில் கொட்டி கன்னத்தில் அறைந்து அவரை குறித்து தூஷணங்களை பேசின போதும் உங்கள் அப்பா இயேசு அமைதலாக இருந்தார். ஏனென்றால் நமக்கு அடிச்சுவடுகளை வைத்து போகும்படி ஒரு திரள் கூட்ட ஜனம் என்னை பின்பற்றி நான் இன்றைக்கு எப்படி பரத்திலே பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறேனோ அதுபோல என் வலது பாரிசத்தில் ஒரு திரள் கூட்ட ஜனம் வீற்றிருக்க வேண்டும் என்று விரும்பி கடைசியா சொல்லும்போது வேதம் சொல்லிட்டு அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசு இல்லாதவர்களாய் குற்றமற்றவர்களாய் ஒரு கூட்ட ஜனம். ஒருவேளை இன்னைக்கு சாவு சாவுன்னு பேசினையே, நீ ஒருவேளை செத்து போனா அந்த சிங்காசனத்துக்கு முன்னால நிற்க முடியுமா? குற்றமற்ற அந்த கூட்டத்தில் நிற்க முடியுமா? இன்னைக்கு கர்த்தர் பேசி இருக்கிறாரே, ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஒத்துக்கோங்க, இது வரைக்கும் சமாதான கேடு என் பிள்ளைங்களோட இந்த நிலைமைக்கு காரணம் என் வாய் தான் ஆண்டவரே. இன்னைக்கு சங்கீதக்காரனை போல சொல்லுகிறேன், என் வாய்க்கு காவல் வையும், உடைய வசனம் என் உதடுகளை காக்கட்டும் ஆண்டவரே. சொல்கிறவங்க மட்டும் ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணுங்க பார்க்கலாம். ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணுறவங்கெல்லாம் பாவியும், ஜோம் பண்ணாதவங்கெல்லாம் பரிசுத்தவான் கிடையாது. இன்னைக்கு இந்த வசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. கீழ்ப்படிந்து ஜோம் பண்ணி ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்கள் வீடுகளுக்கு போகும்போது உன் வீடு குட்டி பரலோகமாக இருக்கும். இனி உன் வீட்டுக்குள்ளே சண்டையின் சத்தம் இருக்காது. இனி உன் வீட்டுக்குள்ளே சமாதான கேடுகள் இருக்காது. வாய்களை திறந்து உண்மையை ஒத்துக்கிட்டு ஜோம் பண்ணு. ஒத்துக்கிட்டு ஜோம் பண்ணு. என்ன வந்தாலும் பரவாயில்ல, மரணமே வந்தாலும் பரவாயில்ல, இயேசுவை போல சிலுவையில் அடிக்கப்படுகிற சூழ்நிலைகள் வந்தாலும் பரவாயில்ல, நான் அவருடைய அடிச்சுவடை பின்பற்றுவேன். ஒப்பு கொடுக்குறவங்க உங்கள் வலது கையை தலைக்கு மேலே உயர்த்தி இடது கரத்தை உங்கள் இருதயத்தில் வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். டென்ஷன் ஆக மாட்டேன், கோவப்பட மாட்டேன், ப்ரெஷர் ஏறாது, கெட்ட வார்த்தைகள் வராது, தகாத வார்த்தைகள் வராது, என் வீட்டுக்குள்ள சத்தம் வராது, சண்டைகள் வராது. தகப்பனே நீர் பேசின இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். பலவீனமாய் இருந்தாலும் பலவீனத்தின் மத்தியிலும் நீர் கொடுத்த வார்த்தைகளை உன் பிள்ளைகளுக்கு பிட்டு கொடுக்க அடியேனை கர்த்தர் பலப்படுத்தி நீர் அதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் வெறுமனே அல்ல, இந்த வார்த்தையை கொடுத்தது நீர். அதன் முகாந்தரத்தில் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அத்தனை வீடுகளிலும் தெய்வீக சமாதானத்தை நான் கட்டவிழ்க்கிறேன், ஆரோக்கியத்தை கட்டவிழ்க்கிறேன், விடுதலையை கட்டவிழ்க்கிறேன், சுகத்தை கட்டவிழ்க்கிறேன், நன்மைகளை கட்டவிழ்க்கிறேன். தழும்புகளால் குணமாகட்டும். கிருபையின் பிரசன்னத்தில் பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும். எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என் ஆண்டவரின் உள்ளத்தை
மகிழ பண்ணுகிறவைகளாய் இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்தில் என் வாயை திறக்க மாட்டேன் என்று உறுதியுள்ளவர்களாய் கடந்து போக, அதை கடைபிடிக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்யும். வந்த சிறியோர் பெரியோர் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வர தடைப்பட்ட மக்களை வருகிற வாரங்களில் கர்த்தர் கொண்டு வருவீராக. நன்மையினால் நிரப்பும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம், வழி நடத்துதல் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் மாறாதிருப்பதாக. ஆமென்.